மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கின்றோம். நாம் அனைவரும் அறிந்தது போல இது மிக விசேஷமான புருஷோத்தம அதிக மாதம். இந்த புருஷோத்தம அதிக மாதத்தில் மூத்த முதுபெரும் பக்தர்கள் நம்முடைய குரு சீட பரம்பரையில் மிக முக்கியமான பக்த சிரோர்மணிகள் ஆச்சாரியர்களுடைய பங்களிப்பு, அவர்களை நமக்கு அறிமுகப்படுத்தி உபன்யாசம் அளிக்கின்றார்கள். அந்த வரிசையில் இன்று மிக முக்கியமான அற்புதமான பக்தர், மூத்த முதுபெரும் பக்தர் திரு சுமித்ர கிருஷ்ண பிரபு சில வியாசதேவர் என்கின்ற தலைப்பில் இன்று ஆச்சாரியரை அறிமுகப்படுத்தி அவருடைய பங்களிப்பு, இன்றியமையாத தன்மை, அவற்றை பற்றிலாம் மிக அழகாக பேச இருக்கின்றார். அவரை இஸ்கான் கோயம்புத்தூர் மற்றும் உங்கள் அனைவரின் சார்பாக சுமித்ர கிருஷ்ண பிரபுவை வருக வருக என்று வரவேற்கின்றோம். சுமித்ர கிருஷ்ண பிரபு, சுஸ்வாகதம். ஹரே கிருஷ்ண பிரபு. உயர் திரு சுமித்ர கிருஷ்ண பிரபுவை பற்றி ஒரு சில வார்த்தைகள். உயர் திரு சுமித்ர கிருஷ்ண பிரபு இஸ்கான் சென்னையின் தலைவர். பல்வேறு மிக முக்கியமான முடிவுகள், நிர்வாகத்தில் விஷயங்கள் எல்லாம் அவர் செய்து பகவான் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்து வருகின்றார். 2012ஆம் வருடம் அதி அற்புதமான ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் திருக்கோயில் இங்கு அமைக்கப்படுவதற்கு எண்ணிலடங்கா சேவைகளை அவர் ஒருங்கிணைத்து முன்னின்று செய்திருக்கின்றார். ஒரு அற்புதமான சுவாரஸ்யமான பக்தர். உயர் திரு சுமித்ர கிருஷ்ண பிரபு கணிதத்தில் அவர் டிகிரி பட்டம் பெற்றவர். பல்வேறு அற்புதமான நிலைகளில் எல்லாம் இருந்து அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தினுடைய பிரச்சார வளர்ச்சிக்காக, பங்களிப்புக்காக அவர் பல்வேறு விஷயங்களில் அவர் பங்களிப்பு செய்திருக்கின்றார். இப்படிப்பட்ட அற்புதமான பக்தர் உயர் திரு சுமித்ர கிருஷ்ண பிரபு இஸ்கான் இந்தியா அட்வைசரி கமிட்டி IIAC அதுல உறுப்பினராக இருக்கின்றார். இஸ்கான் கான்டினென்டல் கமிட்டி என்பதில் வைஸ் சேர்மனா இருக்காரு. அதுபோல சவுத் இந்தியா டிவிஷனல் கவுன்சில் அதில் அவர் அகைன் வைஸ் சேர்மனா இருக்காரு. அவர் ஸ்பிரிச்சுவல் அட்வைசர்ஸ் பாகவத அசம்பிளி அதுல உறுப்பினராக இருக்கின்றார். 2018ஆம் வருடம் GBC காலேஜ் இதுல ஜோனல் சூப்பர்வைசர் அவர் வகுப்பையும் அவர் முடித்திருக்கிறார். இப்படி பல்வேறு இஸ்கானுடைய அதிகார அமைப்புகள்ல அவர் ஒரு பங்காக இருந்து மிக நேர்த்தியாக சேவையும் செய்கின்றார். அதே சமயத்தில் மிக அற்புதமான முறையில் பிரச்சாரமும் செய்து கொண்டு வருகின்றார். அவர் அளிக்கக்கூடிய பகவத்கீதை உபன்யாசங்கள், ஸ்ரீமத் பாகவத உபன்யாசங்கள் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளன. இப்படிப்பட்ட சுவாரஸ்யமும் சிறப்புகளும் நிறைந்த உயர் திரு சுமித்ர கிருஷ்ண பிரபு குடும்பஸ்தராக இருந்து அந்த கோணத்திலும் பாங்கிலும் மிக அற்புதமாக அவர் பங்களிப்பு செய்திருக்கின்றார். பிரபுனுடைய துணைவியார் பெருமதிப்புக்குரிய தாரிணி ராதா மாதாஜியும் பல முக்கியமான சேவைகள் எல்லாம் செய்யறாங்க. குறிப்பா குடும்பமாக இருந்து உயர் திரு சுமித்ர கிருஷ்ண பிரபு பல அற்புதமான விஷயங்களை எல்லாம் இஸ்கானுடைய வளர்ச்சிக்கு செய்து கொண்டிருக்கின்றார். அவரை மீண்டும் ஒரு முறை உங்களின் சார்பாகவும் இஸ்கான் கோவை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கின்றது. ஹரே கிருஷ்ணா பிரபு, வெல்கம். ஹரே கிருஷ்ணா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த புருஷோத்தம் மாசத்துல ஆச்சாரியர்கள வைபவங்களை பத்தி பேசணும்னா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இன்னைக்கு பேச போற ஆச்சாரிய சாதாரண ஆச்சாரிய கிடையாது, மிக பிரசித்தமான வேதவியாசர். அவரை பேசுறதுக்கு நம்மளுக்கு தகுதி அவரோட கருணையாலதான் நம்ம பேச முடியும். மதுகோபால் பிரபு என்ன புகழ்ந்து பேசினார், கருணையாலதான் நான் இது பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த புருஷோத்தம் மாசத்துல இந்த வேதவியாசரை பத்தி கொஞ்சம் பேசுவோம். அதுக்கு முன்னாடி வேதவியாசர் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி டெய்லி நம்ம புருஷோத்தம் மாசத்துல ஆச்சாரியர்கள்லாம் நம்மளுக்கு ஒரு ஸ்லோகத்தை சொல்லியிருக்கோம் டெய்லி. அந்த ஸ்லோகம் நம்ம இதை ஆரம்பிப்போம். இப்போ ஜூம் பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனால எல்லாம் ரிப்பீட் பண்ண முடியாது.
நான் அதை படிக்கிறேன், நீங்க அதில் கேளுங்க. அதை தமிழ்ல பேசி அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்லோகத்துக்கு போகலாம். புருஷோத்தம் மாஸ் மகோசுகி ஸ்ரீ வேதவியாஸ் ஜி கி. கோவர்தனம் தரம் வந்தே கோபாலம் கோபரூபிணம் கோகுலஸ்வமே ஈசனம் கோவிந்தம் கோபிகா பிரியம். நான் கோவர்தனை சுண்டு விரலால் தூக்குகிறேன். அந்த இடையன் ரொம்ப அழகானவன். அந்த இடையன் சதா தன்னோட நண்பர் கூட விளையாண்டே இருக்கும். அவர் கோகுலத்துல கூட பிரதிநிதியா இருந்தது. அங்க ஒரு தினமும் பண்டிகை தான், நித்திய உற்சவம், இதோட அர்த்தம். ரெண்டாவது ஸ்லோகம் வந்து வந்தே நவகணஸ்வாம் சியாம் திபுஜம் முரளிதரம் பீதாம்பரதம் தேவசாரதம் புருஷோத்தமம். நான் என்னோட வணக்கத்தை வந்து நவகணஷ்யாம் கிருஷ்ணா, அவரோட நேரம் மேகவர்ணம், மழை வரத்துக்கு முன்னாடி ஒரு மேகம் இருக்கும், அந்த நிறத்துல இருக்கவர். அவர் எப்போதுமே தன் கையில வந்து புல்லாங்கையில வச்சிருந்தார். அப்பேற்பட்ட புருஷோத்தமர் அவ்வளவு அழகா தன்னோட மஞ்சள் ட்ரெஸ், பீதாம்பரம் ட்ரெஸ்ல வந்து நான் காட்சி அடிக்கிறார். நான் அவருக்கு வணக்கத்தை தெரிவிக்கிறேன் என்று ஆச்சாரியர் சொல்றார். இது ரெண்டும் ஸ்லோகம் கேட்டுட்டு நம்ம இன்னைக்கு வந்து ஸ்ரீமத் பாகவதத்திலேருந்து 1வது காண்டம் ஸ்கிரீன் ஷேர் பண்ணலாம். 4வது அத்தியாயம் 3வது அத்தியாயத்திலேருந்து 21வது ஸ்லோகத்திலேருந்து ஒரு பதம் இருக்கு. அது வேதவியாசர் பத்தி பேசுவோம். ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ருதோ வாச்ச द्वापरे समानुप्राप्ते तृतीये युगे पर्यये जद्यातः पराशराज योगी वासव्यम कलया हरिः. மொழிபெயர்ப்பு சுத்து கோஸ்வாமி. நான் இங்கிலீஷ்ல படிச்சுட்டு தமிழ் பேசிட்டோமா எப்படி? வாட் இஸ் யுவர் அதுக்கு தாராளமா அப்படி பண்ணலாம் ப்ரோ. இங்கிலீஷ் படிச்சிடுறேன். I don't have a Tamil script here. Shuta Goswami said, when the second millennium overlapped the third, the great sage Vyasadeva was born to Parasara in the womb of Satyavati, the daughter of Vasu. There is a chronological order of the 4 millenniums, namely Satya, Dwapara, Treta, and Kali. But sometimes there is overlapping of the 28th round of the 4th millennium, and the 3rd millennium appeared prior to the 2nd. In that particular millennium, Lord Sri Krishna also descends. Because of this, there was some particular alteration. The mother of the great sage was Satyavati, the daughter of the Vasu fisherman, and the father was great Parashar Muni. That is the history of Vyasadeva's birth. Every millennium is divided into 3 periods, and each period is called a Sandhya. Vyasadeva appeared in the 3rd Sandhya of that particular age. Artha shloka, we share the other one. Ataha saptarase. Yeah. Bhagavatam, 1வது காண்டம் 3வது அத்தியாயம் 21வது பதம். Ataha shabdadashe jataha satyavatyam parasharat chakre vedataro shakha drishtva pumso alpamedasaha. Thereafter, in the 17th incarnation of Godhead, Shri Vyasadeva appeared in the womb of Satyavati through Parashar Muni, and he divided the one Veda into several branches and sub-branches, and saying that the people in general were less intelligent. Purport by Srila Prabhupada Ki Jai. Originally, the Veda is one, but Srila Vyasadeva divided the original Veda into 4, namely Sama, Yajur, Rig, Atharva, and then again they're explaining the different branches in the Puranas like Mahabharata and Puranas. Vedic language, the subject matter, are very difficult for ordinary men. They are understood by the highly intelligent and self-realized Brahmanas. But the present age of Kali is full of ignorant men. But
Even those who are born by a Brahmana father or in the present age know better than the Shudra or the women. The twice born men, namely the Brahmanas, Kshatriyas, and Vaishyas, are expected to undergo a cultural purificatory processes known as samskara because of the bad influence of the present age called the so-called members of the Brahmana and the other higher order families are no longer highly cultured. They are called Dvija Bandhus, or the friends of the family members of the twice borns. But these Dvija Bandhus are classified among the Shudras and the women. Srila Vyasadeva divided the Vedas into various branches and sub-branches for the sake of the less intelligent classes like the Dvija Bandhus, Shudras, and women. Om Tat Sat. Om Ajnanatmarandasya Jnananjana Shalakya Chakshus Unmilitam Mena Tasmai Shri Guruve Namaha Vancha Kalpatarubhya Kripa Sindhavye Vacha Patitanam Pavanebhyo Vaishnavebhyo Namo Namaha Sri Krishna Chaitanya Prabhu Nityananda Sri Advaita Gadadhara Sivasati Gaura Bhaktivinoda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna. ஸோ இன்றைய தினம் வந்து நம்ம வியாசரோட மகிமையை பற்றி பேசுவோம். ஏற்கனவே கூறின போல வியாசர் வந்து சாதாரண ஆச்சரியம் கிடையாது. நம்ம இப்போ ஸ்ரீமத் பாகவத்தை படிச்சோம் இல்லையா, அந்த பாகவத்தை வந்து அவர் தான் தொகுத்து எழுதினார். அப்பேற்பட்ட வியாசரை பற்றி பேசுறதுக்கு நம்மளுக்கெல்லாம் வந்து அவரோட கருணையால தான் நம்ம வந்து பேச முடியும். ஸோ நான் வந்து அடுத்த 1 மணி நேரத்துக்கு வந்து அவரோட மகத்துவத்தை பற்றி பேச முயற்சி பண்றேன். நான் வந்து சென்னையில் இப்போ வந்து இங்கிலீஷ்ல தான் கிளாஸ் கொடுத்து ரொம்ப பழக்கம் இஸ்கான்லேயே. மதுகோபாலுடைய தமிழ் கேட்டவுடனே எனக்கே வந்து கொஞ்சம் நடுக ஆரம்பிச்சிருது. ரொம்ப அழகாக தமிழ் பேசினார். ஸோ நான் இங்கேயும் அங்கேயும் கொஞ்சம் இங்கிலீஷ் வார்த்தைகளும் பயன்படுத்துவேன். நீங்கள் வந்து கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. முக்கியமான விஷயம் வந்து நம்ம வந்து வியாசரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் மெயின் திங். ஸோ வியாசர் வந்து இந்த ஸ்லோகத்தில் சொல்லாமல் அவர் வந்து வைவஸ்வத் மனு இதுல எழுதிருக்கு, பிரபுபாபா வந்து பர்பட் எழுதிருக்கு. எப்பெல்லாம் வந்து பகவான் வந்து உலகத்துல வராரோ வியாசர் இருந்துட்டு இருப்பார். அந்த வியாசருக்கு வந்து பல பேர்கள் உண்டு. துவைபாயனா, பாதராயனா, வேத வியாசன். அதுல இந்த ஸ்லோகத்தில் கூறுற போல அவள் வந்து மகாமுனி பராசர முனியோட புத்திரர், நாரதரோட சிஷ்யர். எல்லாரும் ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்துல வந்து எப்பேற்பட்ட ஆச்சாரியர் இருந்தாலும் அவளுக்கெல்லாம் ஒரு குரு இருந்திருப்பா. முதல் கடவுள் கிருஷ்ணர் கூட இந்த உலகத்துக்கு வரைச்ச துவாபர யுகத்துல அவரு ஸ்கூலுக்கு போய் சந்திப்பாணி முனி ஸ்கூல்ல வந்து படிச்சவர். ஸோ வந்து குரு இல்லாம நம்மளுக்கு வந்து ஆசீர்வாதம் கிடைக்காது. ஸோ வந்து அதே வியாசர் கூட தன்னோட குருநாதர் நாரதர் மணியோட கருணையால தான் இவ்வளவு விஷயங்களை அவரால் அற்புதம் பண்ண முடிஞ்சது அவருக்கு. அது மாத்திரம் இல்லாம வந்து அவர் வந்து பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருவா இருந்திருக்கார். வாயு புராணத்துல போட்டிருக்கு 28வது இன்கார்னேஷன். நம்ம எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம் 10 விதமான அவதாரங்கள்லாம் இருக்குன்னு, மத்ஸ்யா கூர்மா இது கல்கி வரைக்கும். பாகவத்தையும் போட்டிருக்கு 22 போட்டிருக்கு பாகவத்துல. மத்ஸ்ய புராணத்தை வந்து 28 கொடுத்துருக்கு. 28வது அவதாரம் வந்து நாராயணோட அவதாரம் வந்து வியாசரும் போட்டிருக்கு. பலவிதமான அவதாரங்கள் இருக்கு. புருஷ அவதார், மன்வந்த் அவதார், லீலா அவதார், குண அவதாரம் இருக்கு, சக்தி வேஷ அவதாரம்னு. வேத வியாசர் வந்து ஸ்பெஷலான எழுத்துக்கோசம் பகவான் வந்து எழுத்துனா வேதத்தை தொகுத்து நம்மளுக்கு எல்லாம் சாதாரண ஜனங்களை புரிகிற மாதிரி சொல்றதுக்கோசரம் நாராயணனே வேத வியாசரை வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதுதான் வந்து அவர் 28வது இன்கார்னேஷன் இருக்கு. அவர் வந்து தோன்றிய இடம் வந்து உத்தர பத்ரிகாசிரமம் ஹிமாலயத்துல இருக்கு. எழுத்து அவதாரங்கள், கிருஷ்ணனோட எழுத்து அவதாரம் ஆனவர் வியாசர். நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த வேத அறிவு வந்து இந்த உலகத்துக்கு வந்து 4 வேதங்கள்ல முதல்ல ஒரே வேதங்கள்லாம் இருந்தது. 4 ஒரே வேதத்தை 4ஆ பிரிச்சு சாதாரண மக்களுக்கும் புரியுற மாதிரி நம்மளுக்கு எழுத்து சொல்லி கொடுத்துருக்கு. அது மாத்திரம் இல்லாம புராணங்கள், அதுவும் புரியறதுக்கு கஷ்டமா இருக்கு சில பேருக்குன்னு, மகாபாரதம், இத்திஹாசம், வேதாந்த புத்தகத்தை எல்லாம் எழுதி தொகுத்து வச்ச அப்பேற்பட்ட ஒரு பெரும் ஆச்சாரிய வந்து வேதவியாசர். நம்ம வந்து வேதவியாசர் நம்ம டெய்லி வந்து நம்ம படிக்கிறோம்,
நம்ம எப்போ பாகவதம் உபன்யாசம் கொடுக்கச்சியோ எல்லாரும் வந்து வியாச ஆசனத்துக்கு மேல உட்காடுறோம் இல்லையா? ஆசனம் அந்த வேத வியாசரோட கருணையை வந்து அந்த வியாசாசனத்துல இருக்கு. அப்போ இப்போ ஜூம்ல வந்து நம்ம வந்து வியாசாசனம் பார்க்க முடியாது. நம்ம சேர் தான் வியாசாசனம் சொல்லிட்டு இருக்கோம். அந்த பேசுறவர் வந்து வியாசரோட அந்த பரம்புல வர விஷயத்த வந்து அப்படியே வந்து நம்ம எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கறது தான் வியாச பரம்பரைன்னு பேர் இருக்கு. ஸோ அந்த வியாசர் வந்து எப்படி இங்க இந்த உலகத்துக்கு தோன்றினார்னு சாஸ்திரத்துல கொடுத்துருக்கு, புராணங்களும் கொடுத்துருக்கு. அதுல வந்து நம்மளுக்கு தான் தெரியும். மகாபாரதம்னு ஒரு இத்தியாசம் இருக்கு, எல்லாரும் நீங்க படிச்சிருப்பீங்க. ரொம்ப 1,00,000 ஸ்லோகங்கள் இருக்கு மகாபாரதம், ரொம்ப பெருசு. ஸ்ரீமத் பாகவதம் 18 ஸ்லோகம் தான். அந்த 18 ஸ்லோகம் படிக்கிறதுக்கே நமக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. மகாபாரதம் ரொம்ப பெருசு. அதுல கொடுத்துருக்கு வேதவியாசன் வந்து எப்படி தோன்றினார்னு. ஸோ மகாரிஷி பராசரன்னு பெரும் ரிஷி ஒருத்தர் இருந்தார். அவரு தான் வந்து விஷ்ணு புராணத்துக்கு வந்து ஆத்தர். விஷ்ணு புராணத்தை தொகுத்து வந்து ஃபர்ஸ்ட் அவர் தான் தோண்டி எழுதி சொல்லவர். அப்போ கடைசியில் அதுக்கப்புறம் வந்து வேதவாசி வந்து அதெல்லாம் எடுத்து நம்மளுக்கெல்லாம் வந்து புராணத்தை வந்து தொகுத்து கம்பைல் பண்ணவர். அவர் ஒரு வாட்டி வந்து யமுனா நதி, யமுனை நதி வந்து நம்மளுக்கு தெரியும். பக்தர்கள் யமுனை நதியை தெரியாம யாரும் இருக்க முடியாது. நிலவரத்துல இருக்கு. அந்த யமுனா நதியில வந்து அவர் வந்து கரையில நிற்கிறார். இக்கரையிலேன்னு அக்கறை போறதுக்கு விரும்புறார். அங்க வந்து ஒரு பெண், அழகான ஒரு பெண் வந்து மீனவரோட குடும்பத்துல பிறந்த ஒரு பெண், படகு ஓட்டியா இருக்கா. நம்மலாம் இப்பெல்லாம் இந்த காலத்துல நீங்க பார்க்கலாம், ஆட்டோ டிரைவர் கூட பெண்கள் வந்துட்டாங்க இல்லையா? இப்போ எம்டிசி பஸ்ல இருந்து, ஏரோப்ளைன் ஓட்டுறதுல இருந்து. ஸோ அந்த காலத்திலே வந்து இதெல்லாம் இருந்திருக்கு. படகு ஓட்ட நம்ம என்ன நினைச்சிருக்கோம், படகு ஓட்டினா ஆண்கள் தான் ஓட்டணும்னு. ஸோ பெண்கள் கூட படகு ஓட்டியிருக்காங்க இடத்துல. ஸோ அந்த படகு ஓட்டிய அந்த பெண்ணை பார்த்தோன்னா அவர் கேட்கிற, என்னை வந்து அக்கறைக்கு கொண்டு விட முடியுமான்னு அவர் கேட்கிற. இந்த பெண்ணோட பிஸ்னஸே வந்து எல்லாருக்கும் இந்த கரையில அந்த கரை கூட்டு அந்த வர வருமானத்துல வந்து வீட்டுக்கு போய் அப்பாவுக்கு கொடுப்போம். அப்பா வந்து ஒரு மீனவர் அந்த மாதிரி. ஸோ இந்த பராசர முனி வந்து இந்த பெண்ணை பார்த்தோம், பெண்ணு ரொம்ப அழகா இருப்போம், ரொம்ப அழகா இருப்பாவும். முனிவர் வந்து இவளை பார்த்தோன்னா ரொம்ப அழகா வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டார். ஸோ அந்த பெண்மணிகிட்ட கேட்கிறார், இந்த பாருமா என்னை வந்து அந்த கரையில கொண்டு விடு. ஸோ அந்த பெண்மணியும் ஒட்டுண்டு இவர் உட்காந்து இருக்கார் படகுல. அந்த பெண்ணை வந்து படகு ஓட்டிகிட்டே இருக்குச்சே, உடனே வந்து பராசர முனி வந்து அவரோட அழகுல மயங்கி அந்த பொண்ணோட கையை பிடிக்கிறார். பிடிச்சு தன் விருப்பத்தை கூறுறார். உடனே அந்த பொண்ணு வந்து ஆச்சரியமா பாக்குறது, என்னன்னு கேட்கறது. ஸோ அதுல வந்து முனிவர் சொல்றார், என்னோட ஆசையை நீ பூர்த்தி பண்ண முடியுமான்னு கேட்கிறார். ஸோ அந்த பெண் வந்து, பெண்ணோட பேர் வந்து சத்தியவதி. அவளுக்கும் பல பேர்கள்லாம் இருக்கு. ஸோ அவ சொல்ற, நான் ஒத்துப்பேன், ஆனா சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. கிராமம் வந்து பல ரிஷிகள்லாம் இந்த மாதிரி இடத்த நீ இந்த மாதிரி என்ன உங்க விருப்பத்துக்கு நான் வந்து ஆசை பூர்த்தி பண்ணோம்னா சில பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அதுல வந்து நான் சில கண்டிஷன்லாம் நீங்க போடுறேன். என்னோட 3 கண்டிஷன்ஸ் இருக்கு. இந்த 3 கண்டிஷன் நீங்க திருப்தி பண்ணீங்கன்னா நான் உங்க ஆசையை நான் பூர்த்தி பண்றேன்னு அவ ஒரு கண்டிஷன் கொடுக்குறா. அதுல வந்து முதல் கண்டிஷன்னா என்னன்னு பார்ப்போம். சொல்றேன், இந்த இடம் ரொம்ப வெளிச்சமா இருக்கு. ஸோ உங்க ஆசையை பூர்த்தி பண்றதுக்கு இடத்த நீங்க மாத்தணும். கம்ப்ளீட்டா யாருக்கும் தெரியக்கூடாது. நம்ம பண்ற இந்த விஷயத்த வந்து யாருக்கும் தெரியாம இருக்கிறதுக்கு. அதுக்கு வந்து பராசர முனிவருக்கு எப்பவுமே வந்து சக்திகள் இருக்கு, பலவிதமான சக்திகள்லாம் இருக்கு. ஸோ அவர் வந்து அந்த இடத்த வந்து ஃபாக் அவுட் ஆக்கிடுறார், பனிமூடமா ஆக்கிடுறார், யாரும் பார்க்காதமே ஆக்கிடுறார். அவரோட 2வது கண்டிஷன் வந்து சத்தியவதி என்ன சொல்றா, நான் வந்து எங்க அப்பா வந்து மீனவர், என்னோட உடம்பு பூரா மீனோட வாசனை தான் இருக்கு. இந்த மீன் வாசனையை எடுத்துட்டு நல்ல நற்குணமான ஒரு வாசனை நீ வரணும் என்னோட உடம்புக்கு. அவ வந்து கண்டிஷன் கொடுக்குறா. இந்த வாசனை வந்து கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்கணும், என் மீன் வாசனை எனக்கு பிடிக்கல. ஸோ அந்த முனிவர் வந்து தத்தஸ்துன்றார், அப்படியும் ஓகேன்றார். அவர் மந்திர சொல்லி அந்த அழகா அந்த பொண்ணோட மீன் வாசனையை எடுத்துட்டு ஒரு அழகான நறுமணத்தை வந்து நல்ல மனத்தை வந்து ஏற்பாடு பண்ற. அது மாத்திரம் இல்லாம அவர் சொல்றா, நான் உங்ககிட்ட உறவு வச்சுனா கூட வருங்காலத்துல வந்து நான் வந்து வெர்ஜினா இருக்கணும், கன்னித்தன்மை என்ன வந்து கேட்கக்கூடாது, அதுக்கும் தத்தஸ்ன்னு சொல்லிடுறார்.
மூன்றாவது கண்டிஷன்ல சொல்ற நிபந்தனை, அவ கேட்கிற நம்மளுக்கு பிறக்க போற குழந்தை வந்து நல்ல அறிவுள்ளவரா இருக்கணும், நல்ல வேத சாஸ்திரத்துல படிச்சு எல்லாருக்கும் புகழ்வந்தவா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு வரத்தை கேட்கிற. அதுக்கு தத்தஸ்துன்னு சொல்லிடுறாரு. 3 கேட்டு உடனே 2 பேர் வந்து அப்போ வந்து பராசர முனி வந்து அந்த இடத்துல தனி நடுவுல ஒரு தீபத்தை உண்டாக்குறாரு. ஒரு தீபம் இப்ப கூட நேபாளல வந்து இடம் இருக்கு. அந்த தீபத்துல உண்டாக்கி அவ 2 பேரும் ஒன்னா சேர்றோம். சேர்ந்த உடனே அந்த பராசர முனி தன்னோட இடத்துக்கு ஆசிரமத்துக்கு போயிடுற. அதுக்கப்புறம் சத்தியவதிக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை தான் நம்ம வேதவியாசர். ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப கருப்பா இருப்பார். அவருக்கு இன்னொரு பேர் வந்து கிருஷ்ண துவைப்பானா. கிருஷ்ணான கருப்பு. நம்ம மேகஷியாம கிருஷ்ணவும் கருப்பு தான். அவர் கிருஷ்ணான் பேரு. அது தீபத்துல பிறந்ததால அவருக்கு பேர் வந்து துவைப்பாயனா, கிருஷ்ண துவைப்பாயனா. அடிக்கடி நீ பாகவத படிக்கச்ச ஸ்லோகத்தை பார்க்கலாம். கிருஷ்ண துவைப்பாயனான்னு நிறைய பேர் சொல்லியிருப்பா. இந்த பையனுக்கு வந்து பேர் வந்து கிருஷ்ண துவைப்பாயனா வேதவியாசா. வேதவியாசான்னு ஏன் வந்ததுன்னா வேதத்துல அவர் ரொம்ப நிப்புணுவர். ஏன்னா ஏற்கனவே வந்து அவ அப்பா பராசரம் பண்ணி அவருக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுத்துருக்க. நீ வேதத்துல வல்லவரான்னு. இது வந்து ஒரு ஸ்டாண்ட் பை, இது ஒரு பேக்ரவுண்ட். இதுல மெயின் திங் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ வந்து இந்த வேதவியாசர் வந்து நான் ஏற்கனவே கூறின போல கிருஷ்ணான் பேர் இருக்குச்சு. அந்த 2 நதிகள் சதி மத்தி நதிகள் நடுவுல அந்த தீபத்துல அவர் தோன்றினார். ஏற்கனவே நான் சொன்ன போல வேதங்கள் ஒண்ணுதான் இருந்தது. முதல்ல பிரம்மா வந்து தபஸ் பண்ணிச்ச அந்த விஷ்ணுவோட நாபிலேருந்து தாமரை பூல தப்பான் வரைச்ச பகவான் வந்து பிரம்மாவுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்து அது வந்து ஒன்னதான் இருந்தது. அது எல்லாருக்கும் புரியறாம பண்றதுக்கு என்ன பண்ண இந்த வேதவியாசர் அந்த விஷயத்தை வந்து 4ஆ பிரிச்சுட்டேன். அதுக்குதான் அவருக்கு பேர் வந்து வேதவியாசன் வந்தது. வேதத்துல நிப்ப வேதவியாசன். கிருஷ்ண துவைப்பாயன வேதவியாசர் வந்து இன்ன வியாச குஃபான்னு ஒரு இடம் இருக்காங்க. கூட யாருன்னா நேபாள் போனீங்கன்னா அந்த இடத்துக்கு போகலாம். பொக்காரான்னு ஒரு இடத்துல இருந்து காத்மண்டு ரோட்ல வந்து இடம் இருக்கு. அது வந்து ஜனகர் திரேதாயுகத்துல வந்து சீதாவோட அப்பா ஜனகர் ஆண்ட இடம் அது. அந்த இடத்துல ஒரு தோன்றினர். இதெல்லாம் இதில் கொடுத்துருக்கு, ஹிஸ்டரியில கொடுத்துருக்கு. அந்த ஆசிரமம் தராசிரம ஆசிரமம் அங்கதான் இருக்கு. அங்கதான் வந்து சத்தியவதி வந்து வியாசரை வந்து பெற்றெடுத்தா. அந்த ஆசிரமத்தை எங்க பிறந்தாரோ வருஷத்துக்கு அப்புறம் திருப்பியும் வேதவியாசர் வந்து அதே ஆசிரமத்தை போய் உட்காந்துதான் நம்மளுக்கு வந்து பாகவதம் புராணங்கள்லாம் அங்கதான் தொகுத்து எதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்காரு மெயின் திங் எல்லாம். ஸோ யமுனா இப்ப நம்ம இஸ்கான்ல ஒரு பக்தர் இருக்கார் பத்மலோச்சனா பிரபுன்னு. அவர் ஒரு புக்கு எழுதியிருக்கார், யமுனா தேவின்னு ஒரு புக்கு எழுதியிருக்காரு. அதுல வந்து இந்த விஷயத்த வந்து ரொம்ப தெளிவா கொடுத்துருக்கார். இன்னும் எப்படி வந்து இந்த மீனவர் பொண்ணு அவருக்கு வந்து மத்ஸ்ய கந்தான்னு பேர் அவளுக்கு. ஏன்னா மீனவர் குடும்பம் பிறந்ததுக்கோசம் அவருக்கு இன்னொரு பேர் கூட அதிரிக்கான்னு. ஸோ அதெல்லாம் வந்து மகாபாரத் ரொம்ப தெளிவா கொடுத்துருக்கு. வேதவியாசர் வந்து அவருக்கு வந்து எல்லா விஷயம் தெரிஞ்சவர். ஏன்னா அவர் வந்து பகவானுக்கும் நாராயணோட அம்சம் தான் சக்தி வேஷ அவதாரம். அவர் வந்து இந்த ஸ்ரீமத் பாகவதம் 1:4:17 அதுல கொடுத்துருக்கு. எல்லா விஷயத்தும் அந்த வேதத்துல எழுதி முடிச்சு கர்ம காண்டா ஞான காண்டா உபாசனங்கள் எல்லாம் எழுதியும் அவருக்கு வந்து அவர் மனதுல வந்து சில குறை இருந்தது. ஆனா எல்லாம் எழுதிட்டுமே அப்படி நான் சந்தோஷமா இருந்து ஒரு அவருக்குள்ளே வந்து மனசுல ஒரு வருத்தம் இருந்திருக்கு. எப்பவுமே நம்ம சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு, ஒரு சீடன் ஒரு பக்தன் வந்து மனசுல வருத்தப்பட்டா உடனே பகவான் வந்து அந்த பக்தனோட வருத்தத்தை தீர்க்கெடுக்க ஒரு ஏற்பாடு பண்ணுவார். He will create a situation. How? ஸோ நம்மளுக்குலாம் தெரியும், நாரத முனி வந்து ஒரு இடத்துல தங்க மாட்டார். எங்கெல்லாம் ஒரு பக்தருக்கு பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துக்கு போயிடுவார். அந்த பிரச்சனையை காப்பாத்துறதுக்கு அந்த பக்தரை வந்து நல்லா புரிய வச்சு அவர் வந்து நல்ல விஷயம் சொல்லி கொடுத்து காப்பாற்றுறதுக்கு. ஸோ வேதவியாசர் வந்து இப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரியா வேதத்தெல்லாம் தொகுத்து எழுதி எல்லா விஷயம் எழுதியும் அவர் வந்து மனசுல வருத்தம் இருக்குச்ச உடனே நாரத முனி அந்த இடத்துக்கு வர கிருஷ்ண துவைப்பாயன அந்த சரஸ்வதியோட நதி கரையில அவர் வாசம் பண்ணிட்டு இருக்க ஆசிரமத்துல. அந்த இடத்துல வந்து வேதவியாசர் அவர் பாகவத்துல ரொம்ப அழகா கொடுத்துருக்கு. நீங்க படிக்கலாம். அப்புறம் நான் சுருக்கமா சொல்லிடுறேன்.
வேதவியாசர் பார்த்த உடனே, வியாசா நீ ஏன் வருத்தப்படுற? உன் மனசுல இவ்வளவு ஒரு வருத்தமா இருக்கு. எப்பவுமே நம்ம வந்து நம்ம மனசுல வருத்தமா இருக்குச்ச மூஞ்சில காமிச்சோம். ஃபேஸ் இஸ் இண்டெக்ஸ் ஆஃப் மைண்ட். ஸோ உடனே வியாசர் புரிஞ்சுட்டாரு, நம்ம நாரதர் மணி கிட்ட நம்ம வந்து ஒன்றும் மறைக்க முடியாது. அவர் தன் குறைகளை சொல்றாரு. நாரதர் ரிஷியே, நீங்க நினைக்கிறது கரெக்டு தான், நீங்க கரெக்டா எடை போட்டுட்டீங்க. இவ்வளோ விஷயம் நான் எழுதியும், இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு கூட, வேதத்தெல்லாம் தெரிஞ்சு கூட என் மனசுல ஒரு விதமான ஒரு சங்கடம் இருக்கு, வேக்யூம், குறைபாடுகள் இருக்கு. அது எனக்கு புரிய மாட்டேன்றது. ஏன் இப்படி? சில சமயம் நம்ம வந்து டிவோட்டிஸ் கூட, நான் இவ்வளவு வருஷமா சாண்டிங் பண்ணிட்டு இருக்கேன், டெய்லி பாகவதம் கிளாஸ் கேட்டுட்டு இருக்கேன், டெய்லி பகவத் சேவை பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருந்தா என்னோட மனசுல ஒரு விதமான எனக்கு என்னால முடியலையே, மாயால போறேன்னு சில பேருக்கு வந்து வந்திருக்கலாம். எனக்கு நிறைய வாட்டி வந்திருக்கு, உங்களுக்கு வந்திருக்கா தெரியாது. அடுத்த லெவல்ல போறதுக்கு ஒரு கிடைக்கும். நம்ம எல்லாம் வந்து இந்த வியாச பரம்பரை வரும், நம்ம ஆச்சாரியர்களுக்கும் இந்த பிரச்சனை வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து நினைக்க கூடாது எனக்கு எல்லாம் தெரியும்னு. ஸோ அவ எப்படி தன்னோட குணத்தை குறைபாடுகளை வந்து தவிர்த்து மேல வந்தாரோ நம்ம அவகிட்ட கத்துக்கணும். தட் இஸ் அவர் நேச்சர். ஸோ நாரதமணி வந்து அவர் பார்த்து அவர் ப்ரீச் பண்றாரு, சொல்றாரு, நீ ரொம்ப நல்லா எழுதியிருக்க, நீ வந்து உண்மையை பேசிட்டு இருக்க, பல விஷயத்த எழுதியும் நீ வந்து ஒண்ணு எழுதவும் போயிட்ட, நீ பகவான லீலைகள்ல எழுதவும் போயிட்ட. எழுதெல்லாம் வந்து மோட்சம் கிடைக்கும், ஜன உலகத்தின் எப்படி வெளியில போலாம், அதெல்லாம் ரொம்ப அழகா எழுதியிருக்க நீ. ஆனா இந்த உலகத்துல கலிகாலத்துல வந்து ஜனங்க வந்து எப்பவுமே வந்து அனுபவிக்கிற நிலைமையில தான் இருக்கும். என்ஜாய்மெண்ட், புலன் இன்பத்துல ஈடுபட்டு தான் இருக்கும், எப்படி என்ஜாய் பண்ணலான்னு. அப்பேற்பட்டவங்கலாம் வந்து நம்ம வந்து சில விஷயத்த சொல்லி கொடுக்கணும். அந்த மாதிரி சொல்லி கொடுத்து புரிய வச்சு அவங்க உன்னதமான நிலையத்தை கூட்டு வரதுக்கு தான் நம்ம எழுதணும். நீ என்ன பண்ற, நீ இவ்வளவுதான் எழுதினாலும் கூட நீ பாகவதத்தை எழுதணும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் லீலைகள்ல அவளை பண்ண பிருந்தாவன் லீலைகள் அதை பத்தி எழுதிங்கன்னா உன் உள்ள இருக்கிற அந்த குறைபாடுகள் தீர்ந்து போகும்னு சொல்லி நாரதர் வந்து அவருக்கு உபன்யாசம் பண்றார். இது வந்து முதல் அத்தியாயம் முதல் காண்டம் 4வது அத்தியாயம் 24 33 வரையில வந்து ரொம்ப அழகா நாரதர் மணி வந்து அவர் போதனை சொல்றார். ஸோ அது கேட்ட உடனே வியாசருக்கு ரொம்ப குதூகலமாயிடும். குருவோட அஜ்ஞான திமிராந்தச ஞானாஞ்சன சலாக்கியா சக்ஷுஷ்டி உன்னிதம் என தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இருட்டுல இருக்கச்ச குருவோட வந்து நம்மளுக்கு டார்ச் லைட்டோட வெளிச்சத்துல அந்த அஜ்ஞானத்தை வந்து அறிவு மூலமா நம்மளுக்கு சொல்லி கொடுத்து நம்மளை வந்து இது பண்றாரு. அப்பேற்பட்ட நிலையில வந்து வியாசர் ரொம்ப சந்தோஷப்பட்டு பாகவத்தை எழுத ஆரம்பிக்கிறார். அவர் என்ன பண்றார், அதுக்கு முன்னாடி நான் சொன்ன போல அவருக்கு வந்து பலவிதமான சிஷ்யர்கள் இருக்கா. அவரோட குருநாதர் நாரதர், அண்ணன் வேதவியாசருக்கும் பல சிஷ்யர்கள் இருக்கா. அவருக்கு சீஃப் 4 சிஷ்யர்கள் இருக்கு. 4 சிஷ்யருக்கும் ஒரு சிஷ்யருக்கும் ஒரு வேதத்தை கொடுத்துட்டு இன்சார்ஜ் கொடுத்துட்டாரு. ஒண்ணு வந்து சாம வேதாக்கு வந்து சுமந்து சிஷ்யருக்கு கொடுத்துட்டார் அந்த பொறுப்பை. அத்தர வேதாக்கு வந்து வைஷம்பயானான்னு ஒருத்தர் கொடுத்துட்டார். எதிர்வேதா வந்து பைலா எதிர்வேதாக்கு, சாரி சுமந்த் வந்து அத்தர வேதம், ஒரு சின்ன மிஸ்டேக், ஜெய்மினி விட்டுட்டேன். ஜெய்மினி ரிஷிகளுக்கு வந்து சாமவேத பொறுப்பை கொடுத்துட்டார். சுமந்து என்ற ரிஷிக்கு வந்து அதர்வேத கொடுத்துட்டார். வைஷம்பனாவன் என்ன ரிஷிக்கு வந்து எதிர்வேதா, அந்த ரிக்வேதா ஒரு பொறுப்பு வந்து பைலா கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் வந்து இத்திஹாசா புராணா ரோமானுஷனான அவருக்கு பொறுப்புல கொடுத்துட்டார். அந்த காலத்திலேயே வந்து டிவிஷன் ஆஃப் இது கொடுத்துட்டார், பிரிச்சு கொடுத்துட்டார். நம்ம எப்பவுமே வந்து ஒரு பொறுப்பு கொடுத்தா நம்மளே எல்லாம் பண்ண முடியாது, டீம் ஒர்க் இல்லையா. இப்போ வந்து நீங்க பார்க்கலாம், பிரபு ஜூம் அரேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி பல பேருக்கு ஃபோன் பண்ணி அந்த இதெல்லாம் டிசைன் பண்ணி ஒருத்தர் ஸ்கிரீன்ஷாட் இது பண்ணி பல டிவோட்டிஸ் பண்ணோம்னா நம்ம எல்லாம் சௌரியமா உட்காந்து பார்க்க முடியுது. அதே போல அந்த காலத்துலயே வந்து டீம் ஒர்க் இருந்திருக்கு. எல்லாம் பிரிச்சு கொடுத்து எப்படி நம்ம வீட்டுல அப்பா அம்மா வந்து பசங்கள்லாம் ஒரு சர்வீஸ் கொடுத்துடாம வேதவியாசரும் வந்து தன்னோட 4 சீடர்களுக்கும் பல பொறுப்புகள் கொடுத்துட்டாரு. இதுதான் வந்து வாயு புராணத்தை கொடுத்துருக்கு. 28வது வேதப்படுறதுக்கு நிறைய வியாசங்கள் இருக்கா. ஒரு மில்லினியம் ஒரு யுகத்திலே பல பேர் வந்து அந்த பொறுப்பு எடுத்துப்பா. 28வது விஷ்ணுவோட அவதாரத்துல வந்து நம்ம வியாசதேவ் இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, வேதவியாசர் தோன்றினார். இது வந்து வாயு புராணத்துல வந்து ரொம்ப அழகா கொடுத்துருக்குங்க. மத்வாச்சாரியா வந்து அவரோட டீக்கெட்ல வந்து இதை பத்தி ரொம்ப அழகா கொடுத்துருக்காரு.
அதுக்கப்புறம் வேதவியாசர் வந்து நம்ம பாகவத்தை போட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். லீலைகள் கேட்க துடிச்சிருக்கான். சொல்றார் மத் பக்தா பூஜை அதிகா. பகவான் சொல்ற என்னோட லீலை கேட்கறது பதிலா என்னோட பக்தனோட லீலைகளை கேட்டுக்கலன்னா அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும்னு. அதுக்குதான் பாகவத்தை நீ பாத்தீங்கன்னா அவரோட ஆச்சாரியர்கள் பக்தனோட லீலைகள்லாம் நிறைய இருக்கு. துருவ சரித்திரா, குந்தி சரித்திரா, அம்பரீஷ் சரித்திரா, பிருத்த சரித்திரா, வியாச சரித்திரா, பல விதமா இருக்கு. இவோட விஷயங்கள்லாம் கேட்க நீங்க எல்லாம் இதெல்லாம் டெய்லி கேட்டுட்டு இருப்பீங்க. அவரோட விஷயத்த நம்ம கேட்க கேட்க நம்ம மனசுல இருக்க கல்மஷம்லாம் போயிடும். ஸோ இதுல வந்து சுகதேவ கோஸ்வாமி வந்து எப்படி பிறந்தாருன்னு அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு லீலை ஒன்று சாஸ்திரத்துல கொடுத்துருக்கு. ஒரு வாட்டி வந்து சிவன் பார்வதி கிட்ட பாகவதம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. சிவபரமாத்மா பார்வதி கேட்டுட்டே இருக்கா. யூஸ்வலி வந்து பாகவதம் கிளாஸ்ல எப்பவுமே நிறைய பேர் தூங்குறது உண்டு. பார்த்துருக்கோம். லோபால் சொல்லியிருக்கேன், தூங்க வரணுமானா பாகவத உபநேயத்துல போய் உட்காரணும். இப்ப கிடையாது, அந்த காலத்துல இருந்திருக்கு. சிவன் பாகவத உபநேயம் சொல்லி கொடுக்கச்ச பார்வதி வந்து மெதுவா தூங்க ஆரம்பிச்சிட்டா. அந்த தூங்கி இருக்குச்ச அங்க வந்து ஒரு கிளி உட்காந்துருக்கு. அந்த கிளி வந்து உட்காந்துருக்கச்ச அந்த சிவன் சொல்லி கொடுக்குற பாகவதம் வந்து காதல கேட்டுட்டே இருக்கு. கவனமா பாகவதம் கேட்டுட்டு இருக்கு கிளி. சிவன் சொல்ல 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 அது கேட்டுட்டே இருக்கு. அப்போ வந்து சிவன் வந்து பார்வதி தூங்குறத பார்த்துட்டு ஆனா அந்த கிளியை கேட்கறது கேட்டுட்டு இருக்கு. அவரும் சொல்லிட்டே இருக்கு. அவர் புரிஞ்சிருக்கு இந்த கிளி வந்து எல்லாம் தன்னோட மனசுல ஏத்துட்டு இருக்கு, ஃபுல் பாகவத்தை கரைச்சி கொடுத்து எடுத்துட்டு இருக்கு. உடனே வந்து சிவன் நினைச்சுட்டு இருக்காரு, எப்பவுமே கிளி வந்து கிளிக்கு ஒரு சொல்லும், கிருஷ்ணான்னு சொல்லுவோம். ஸோ உடனே சிவன் நினைச்சார் அந்த கிளி கிட்ட போய் கிளியை வந்து பிடிக்க ட்ரை பண்றாரு. பிடிக்க ட்ரை பண்ணிச்ச கிளி அங்கேயும் ஓடி போயிடுறது. கிளியை துரத்துறாரு, கிளி ஓடின்னு இருக்கு, பறந்து போயிட்டே இருக்கு. பறந்து போயிட்டே இருக்குச்ச அந்த கிளி வந்து வேதவியாசர் எங்க தியானம் பண்றாரோ அந்த ஆசிரமத்துல போய் அங்க போயிடுது. அப்போ அவன் மனைவி வந்து சமையலறையில இருக்குச்ச வாய் தரன்னு இருக்குச்ச மனைவியோட வாயில போயிடுது அந்த கிளி. வாட்டிக்கா நான் சொன்ன பாத்தீங்கன்னா வேதவியாசர் மனைவி வாட்டிக்காவோட வாயில உள்ள போய் அந்த கிளி உள்ள போயிடுது. அப்ப வந்து சிவன் பிடிப்பிலேருந்து அதை காப்பாத்தி அவளோட வேதவியாச மனைவியோட வயத்துல வந்து ரொம்ப அடிக்கலமா சேஃபா இருக்கு. 16 வருஷம், எவ்வளோ 1 வருஷம் 2 வருஷம் 16 வருஷம் அந்த கிளி வந்து வேதவியாசர் மனைவி வாட்டிக்காவோட வயத்துல வந்து உட்காந்துருக்கு. நம்மலாம் வந்து குழந்தை வந்து 8 மாசம் 7 மாசம் 8 மாசம் இருக்கச்சே நம்ம வந்து டாக்டர்கிட்ட 10 போன் அடிப்போம், ஏன் குழந்தை பிறக்கலையே ஏதான பிரச்சனையான்னு. வேதவியாசர் எப்படி இருக்கும், 16 வருஷம் குழந்தை வந்து உள்ளே உட்காந்துருக்கு. அவர் டெய்லி பாகவதம் கதை சொல்லிட்டே இருக்கார், கிருஷ்ணர் கதை பத்தி கதை சொல்லிட்டே இருக்கார். இது ஸ்ரீமத் பாகவத்துல இந்த விஷயம் வருது. 16 வருஷம் வரைச்ச அவர் பேர் தான் சுகதேவா, வியாசரோட பையன். எப்பவுமே வந்து அப்பா ஒரு நிபுணரா இருந்தா பையன் கேட்க வேணுமா? இந்த உலகத்துல நீ பார்க்கலாம், அப்பா நல்ல டாக்டரா இருந்தா பையனும் நல்ல டாக்டரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பையன் வந்து சுகதேவ் சாதாரண கிடையாது. சிவபெருமாள் கிட்ட இருந்து பாகவதம் கேட்டு திருப்பியும் வியாசர் ஆச்சாரிய கிட்ட இருந்து பாகவதம் கேட்டு நல்லா புரிஞ்சு வச்சுட்டு இருக்க. ஸோ அதே சுகதேவ் தான் பரீட்சித் மகாராஜுக்கு வியாசர் சொல்லி கொடுத்துருக்க. அங்க பரீட்சித் மகாராஜ் சொல்லி கொடுத்த பாகவதம் சூத கோஸ்வாமி கேட்டு சவுனக ஆதி முனிவருக்கு நைமிஷால சொல்லி கொடுத்து இதுல இன்னொரு விஷயம் வந்து தங்கியிருக்கு. இந்த கிளி யாருன்னு, இவ்வளவு கிளிகள் இருக்கு, சாதாரண கிளிலாம் இருக்கு. இந்த கிளி வந்து ராதாவோட பிருந்தாவனத்துல ரொம்ப நெருங்கின, அவளுக்கு நிறைய கிளி வச்சுட்டு இருக்கா. இந்த ஒரு கிளி பெட்டு சுகான் பேர் அவளுக்கு.
அந்த கிளி எப்பவுமே வந்து அவரோட லெஃப்ட் கையில தான் இருக்கு, இடது கையில தான் வச்சுட்டு இருப்போம். அப்படி டெய்லி வந்து அந்த கிளிக்கு வந்து மாதுளை பழத்தோட விரைய கொடுப்போம். மாதுளை பழத்தை கொடுத்து அதை எப்பவுமே சொல்லுவோம், கிருஷ்ணர் பேர் சொல்லு, கிருஷ்ணர் பேர் சொல்லு, கிருஷ்ணர் பேர் சொல்லு. அந்த கிருஷ்ணா அந்த கிளியும் வந்து கிருஷ்ணா 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 சொல்லிட்டே இருக்கும் கிருஷ்ணா. ஒரு நாளைக்கு இந்த கிளி அங்கேயும் பறந்து போய் நந்த கிராம கிட்ட போயிடுறது. கிருஷ்ணர் எங்க இருக்காரோ அந்த கிருஷ்ணன் வந்து ஒரு குஞ்சானா ஒரு கார்டன்னா தோட்டத்துல உட்காந்துருக்கு. அங்க போய் அந்த தோட்டத்துல இருக்கிற ஒரு மாதுளம் செடி மேல உட்காந்து இந்த கிளி வந்து கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருக்கு. உடனே கிருஷ்ணன் வந்து அந்த கிளியை பாக்குறாரு ஆச்சரியத்தோட. திருப்பி சொல்றது, கிருஷ்ணா நான் ரொம்ப மோசமானவன், ரொம்ப நிலையில இருக்கேன், நான் வந்து ஒரு பறவை உடம்புல பிறந்திருக்கேன், ரொம்ப பாவம் பண்ணிட்டேன், எனக்கு வந்து யாரோட நல்ல குணத்தையும் எனக்கு பாக்குறதுக்கு முடியல என்னால, நான் வந்து என்னோட எஜமானியை விட்டுட்டு இங்க வந்திருக்கேன், உங்ககிட்ட அடிக்கலம் கொடுக்க, நீதான் என்னை காப்பாற்றணும். கிருஷ்ணன் ரொம்ப ஆச்சரியப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த கிளியை தன் கையால் எடுத்துட்டு, ஏன்னா அது ராதாராணியோட கிளின்னு புரிஞ்சு போயிடுது, அதை தடவி எழுதி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அப்பேற்பட்ட இந்த கிளி தான் வந்து அந்த வியாசரோட மனைவி உடம்புல போய் சுக்குதேவா பிறந்தது. உடனே என்ன பண்ணார், இந்த லீலா முடிஞ்ச உடனே கிருஷ்ணவோட ஆர்டரால ஆக்னியத்தால பாகவத்தை கேட்டு நீ வெளியில போய் எல்லாருக்குமே இதை பத்தி சொல்லி கொடுத்ததுதான் இந்த பாகவதம் வந்திருக்கு. இந்த ஸ்ரீயா சுகான் பேரு, அதான் சுகதேவ கோஸ்வாமியோட பேரே வந்து அதுக்கு தான் இந்த பேர் வந்திருக்கு. இதுதான் மெயினா நம்ம வந்து வியாசரோட பசங்க பத்தி புரிஞ்சுக்கணும். அதை தவிர இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு. நம்ம வந்து எப்பவுமே ஆச்சாரியர்களோட நம்மளோட பழைய விஷயத்த வந்து நம்ம பேசுறதுக்கு நம்ம வந்து நம்மளோட ஹிஸ்டரி எல்லாம் வந்து மோசமா இருக்கும். பிரபு சொன்ன இஸ்கான் வந்த உடனே நான் கோவில் கட்டினேன், அது ஓகே. இஸ்கான் வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் அதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். ஆனா ஆச்சாரியர்களோட விஷயம்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவரோட விஷயம்லாம் ரொம்ப திவ்யமா இருக்கும். அந்த மாதிரி திவ்யமான விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நம்ம கேட்க 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 மனசுல இருக்கிற கல்மஷம்லாம் வந்து அடியோட போயிடும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுல வந்து இதுதான் மெயினா வந்து இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த வந்து, இந்த வியாசர் வந்து மகாபாரத்ல ஒரு பெரிய ஒரு பொறுப்பு எடுத்துட்டார். திருதராஷ்டிரா, பாண்டு, விதுரன் இவோட அப்பா யார் தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சவெல்லாம் நீங்க எல்லாம் உங்க சாட் பாக்ஸ்ல ஒரு டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு சின்ன குவிஸ். பாண்டவரோட பஞ்ச பாண்டவோட அப்பா, கௌரவோட அப்பா வந்து 100 பசங்களோட அப்பா வந்து திருதராஷ்டிரர், விதுரன். இவ 3 பேருக்கும் யார் தந்தை? நீங்க வந்து சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணலாம். வியாசர். வெரி குட், எல்லாம் கிளாப் பண்ணுங்க. வெரி குட். இவர் எப்படி தந்தையானா அது வந்து அதுவும் சாத்துல கொடுத்துருக்குங்க. ஸோ சத்தியவதி உங்களுக்கு தெரியும், வியாசரோட அம்மா. அதுக்கப்புறம் சத்தியவதி திருப்பி அவரோட ஆசிரமத்துக்கு போன உடனே சந்தானு மகாராஜ், சத்தியவதி ரொம்ப அழகா இருக்கப்போ ஏற்கனவே வந்து மீனோட துர்நாற்றம்லாம் போய் ரொம்ப அழகா பார்த்தோன்னே அவர் வந்து சத்தியவதியை கல்யாணம் பண்ணிடுறதுக்கு வரம் கேட்க போறார். ஸோ சந்தானம் வந்து சத்தியவதியோட கல்யாணம் பண்ணி அவருக்கு வந்து அதுக்கு முன்னாடி ஏற்கனவே பாருங்க மகாபாரதத்துல படிச்சீங்கன்னா கதைக்குள்ள கதை போயிட்டு இருக்கும். ஏற்கனவே சத்தியவதி வந்து நீங்க பார்க்கலாம் கங்கா எப்படி பாருன்னு தெரியும் உங்களுக்கு. இந்த சத்தியவதி மணக்க போறவன் சந்தானு மகாராஜ் வந்து கங்கா மணந்து கங்கா மூலமா பிறந்த குழந்தை வந்து பீஷ்மா. பீஷ்மாவும் சந்தானோட பையன்தான். அதுக்கப்புறம் வந்து சந்தானம் வந்து சத்தியவதி மணந்து கல்யாணம் பண்ணிக்கிறார். இது வந்து ஒரு பக்கம். ஸோ சத்தியவதி வந்து அவருக்கு வந்து ஒரு பையன் வந்து விசித்திர வீரியான்னு பேர். விசித்திர ரொம்ப ஒரு நல்ல எல்லாம் சொல்லி கொடுத்து சத்திரிய தர்மம் சொல்லி கொடுத்த உடனே ஏதோ காரணத்தால அவர் கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே அவர் 2 மனைவி அம்பாலிகா 2 பேரு அவர் வந்து இறந்து போயிடுறார். சத்திரிய தர்மத்துல வந்து குலத்தை பாதுகாக்கிறதுக்கு வந்து ஒரு பையன் தேவை, புத்திர பாக்கியம் தேவை. புத்திரம் இல்லைன்னா அந்த வம்சம் நாசமாயிடும். இதுதான் வந்து அந்த காலத்துல இருந்துட்டு இருக்கு. அப்கோர்ஸ் இந்த கலிகாலத்துல வந்து பையனா இருக்கும் பொண்ணா இருக்கும் 2 ஒன்னா சொல்லிட்டு இருக்கு. அந்த காலத்து சத்திரிய தர்மத்தை வந்து புத்திரம் முக்கியம். ஸோ
பீஷ்மா வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அவர் வந்து நைஷ்டிக பிரம்மச்சாரி விரதம் எடுத்துக்கிறேன்னு அவர் உறுதியா இருக்கார். ஸோ சத்தியவதி வந்து என்ன பண்றா, அவளுக்கு ஒன்றும் புரியல. எப்படிதான் இந்த குரு இது குலத்தை வந்து முன்னாடி கூட்டுன்னு போறது, என்ன பண்றது, அவர் ஆச்சரியப்படுற. ஸோ பீஷ்மா முடியாதுன்றார். அவளுக்கு ஞாபகம் வருது இப்போ, ஓ நம்ம வந்து பராசர முனி மூலமா நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, வேதவியாசர். அவர் இப்ப குகையில வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கார், அவரு போய் கேட்கலாம். பீஷ்மர்கிட்ட கேட்டவன் பீஷ்மா வந்து அலோவ் பண்றாரு சரின்னு. ஸோ அந்த காலத்துல வந்து ஒருத்தருக்கு குழந்தை இல்லைன்னா அண்ணா மூலமா குழந்தை பத்துக்கலான்னு இருக்கு. இந்த கலிகாலத்துக்கு கூடாது. கலிகாலத்துல வந்து இந்த விஷயம் வந்து அடியோட கூடாது. அந்த காலத்துல இருக்கு. உடனே வேதவியாசரை கூட்டு உடனே அவர் வந்துடுறாருங்க. வேதவியாசர் என்ன அவர் அம்மாவை பார்த்து கேட்கிற என்ன ஒண்ணுன்னு அவர் சொல்ற, என்ன பண்றது, நம்ம வம்சத்துல வந்து புத்திர பாக்கியமே இல்லாம போயிடுது, விசித்திரியோன தம்பியும் இப்ப இல்லை, காலமாயிட்டார், நீ தான் வந்து என்ன வம்சத்தை விருதி பண்ணணும். ஸோ அது அவரும் ஒத்துக்கிறார். ஏன்னா அம்மாவோட ஆக்னியை வந்து கடைப்பிடிக்கணும், தாயோட கட்டளையை கடைப்பிடிக்கிறது தான் புத்திரன். இப்ப இருக்கிற பசங்க வந்து அப்பா அம்மா பேசி கேட்க மாட்டேங்குது. அப்பா அம்மா சொல்லிட்டே வாடா படி கேட்க மாட்டேங்குது. இப்பெல்லாம் வந்து பசங்க கேட்கறத விஷயம்லாம் வாட்ஸ்அப்புக்கும் ஃபேஸ்புக் பேச்சு தான் கேட்டுட்டு இருக்கோம். ஆனா வேதவியாசர் வந்து தன்னோட தாயோட விஷயத்த ஆக்னியை வந்து கரெக்டாக கடைபிடிச்சு அவர் வந்து முதல்ல விசித்திர வீரியா, அம்பிகா, அம்பாலிகா, அம்பிகா கூட போச்ச. அம்பிகா வேதவியாச குகையில இருக்கிறதுனால ரொம்ப தாடி வளர்த்துண்டு ஒரு மாதிரி ரிஷி தோற்றம்லாம் அப்படிதான் இருக்கும். இப்ப சத்துரு மாசத்துல வந்து பல பக்தர்கள் வந்து தாடி வச்சுட்டு இருக்காங்க இல்லையா, தாடி வச்சுன உடனே உருவமே கொஞ்சம் வேறமே மாறிடும், வயசானமா தோணும். ஸோ அந்த மாதிரி இருக்குச்சு. அம்பிகாவுக்கு வந்து ரொம்ப பயத்தோட பார்த்துட்டு இருக்கா. ரொம்ப அவள் வந்து அந்த சமயத்துல கண்ணு மூடின்ற அந்த காரணத்தாலதான் அவளுக்கு பிறக்கிறதுக்கு வந்து திருதராஷ்டிரம் வந்து குருடனா பிறந்தார். ஸோ சத்தியவதிக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, என்னடா அது நாட்டு ஆண்டு போற வருங்கால ராஜா வந்து குருடனா இருக்காருன்னு. அவள் என்ன சொல்ற வியாசர்கிட்ட, சரி அம்பாலிகா கிட்ட நீ வந்து உள்ள குழந்தை ஒரு குர்த்தியானா அதுவும் நல்ல குழந்தையா பிறக்கலாமான்னு. அம்பாலிகா வந்து அவளும் வந்து பயந்து வந்து மூஞ்சி வச்சு வெளியே ஆயிடுது அவளுக்கு. அவருக்கு 2 பேருக்கு குழந்தை பிறந்தா பாண்டு வந்து ரொம்ப அழகா இருப்பாரு. ஆனா ரொம்ப வந்து ரொம்ப சோகமா, அவரோட இது வந்து எப்பவுமே தைரியம் இருக்காது அவருக்கு, ஒரு ஷை நேச்சர், கவர்டிங் அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சத்தியவதிக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ற, சரி அங்க வந்து இன்னொரு அரண்மனை வேலைக்காரி ஒருத்தருக்கா, வேலைக்காரி மூலமா ஒரு குழந்தை பெற்றுக்கலான்னு அவ ரொம்ப தைரியமா சந்தோஷமா வேதவியாச வர வச்சா. சந்தோஷமா இருக்கிறதுனால அவ 2 பேரும் குழந்தை பிறக்கிறது தான் விதுரன். ரொம்ப அறிவுள்ளவரா இருந்தார். அதான் அடிக்கடி துரியோதனை வந்து கேலி பண்ணும், நீ வேலைக்காரிக்கு பிறந்த குழந்தைய வேலைக்காரிக்கு பண்ணு. ஆனா விதுரன் பேர்பட்ட அந்த வியாசர் வந்து அம்மாவோட ஒரு கட்டளையை காப்பாத்திண்டு அந்த 3 பேரையும் குழந்தை பெற்ற வந்து இது வந்து கொடுத்துருக்கு. அது நம்ம ஒண்ணுன்னா புரிஞ்சுக்கணும். ஆனா இப்ப நானால பண்ண முடியாது, இதெல்லாம் கலிகாலத்துல வந்து நாட் பாசிபிள். அப்படி பண்ணா நம்ம வந்து ஜெயில தான் போட்டுருவாங்க, ஒன்னு தெரியும். ஸோ அது வந்து ஒரு காரணத்தாலதான் இருக்கு. எல்லாமே வந்து சாஸ்திரத்துல வந்து ஒரு பாக்கிறதுக்கு நம்மளுக்கு தப்பா தெரியும், தப்பா தெரிஞ்சா கூட அது நல்ல விஷயம் தான் இருக்கும், நல்லதா இருக்கும். நம்ம கண்ணோட்டத்துல வந்து கிருஷ்ணர் வெண்ணை திருடுறாரு, ஒரு திருட்டுத்தனம் வந்து தப்புதான். அந்த வெண்ணை திருடுறது வந்து அது திவ்யமான லீல. நம்ம அந்த வெண்ணெய் பக்கத்து வீட்டுல போய் நீங்க சர்க்கரையோ ஒரு வெண்ணெய் திருடினா நம்ம வந்து என்ன ஆகும் தெரியாது, எஃப்ஐஆர் போட்டுருவோம். ஆனா கிருஷ்ணரோ ஆச்சரியங்களோ அவ வந்து பாக்குறதுக்கு தப்பு பண்ற மாதிரி தோணும், ஆனா அது தப்பு கிடையாது. இதை யாரால புரிஞ்சிக்க முடியும், பக்தரால தான் புரிஞ்சிக்க முடியும். சாதாரண ஜனங்களுக்கு புரியும், வேறமே என்ன பேசுவாங்க, இதெல்லாம் ஏன் இப்படி பண்றாங்கன்னு நினைப்பாங்க. கிருஷ்ணருக்கு எதுக்கு 16 மனைவி உண்டு, ஏன் வந்து கோபியர்கிட்ட அவர் டான்ஸ் ஆடுறார், இதெல்லாம் வந்து அவளோட இது புரியாத தனத்துலதான் அப்படி இருக்கு. அதான் மெயினா நம்ம வந்து ஆச்சாரியர்கள் மூலமா கேட்டு விஷயத்த புரிஞ்சுட்டு அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து முதல் 9 காண்டம் பாகவதம் படிச்சு புரிஞ்சுட்டு தான் 10வது காண்டம் படிக்கணும்னு நம்ம ஆச்சாரியம் சொல்லியிருக்கா. ஸோ நம்ம 9 காலம் படிச்ச உடனே மகத்தோட மகத்துவம் தான் புரிஞ்சுன்றோம். அதுக்கப்புறம் 10வது காண்டம்ல புரியலாம்.
அந்த இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு அம்சத்தை வந்து வேதவியாசர் சொல்லித்தரார். அது மூலம் இல்லாம வேதவியாசர் வந்து புராணங்களை எழுதியிருக்காரு இல்லையா? மொத்தம் 18 புராணங்கள். 6 புராணங்கள் வந்து சத்துவகுண புராணங்கள், 6 ரஜோகுண புராணங்கள், 6 தமோகுண புராணங்கள். அந்த தமோகுண புராணங்கள்ல வந்து அந்த தமோகுணம் இருக்கிற அந்த ஜனங்களை பத்தி புகழ்ந்து பேசிட்டு இருப்பார். தேவதா தேவிகளை புகழ்ந்து பேசிட்டு இருப்பார். ரஜோகுண புராணத்துல வந்து அங்க அதுல இருக்கிற தேவதேவத்தை நீங்க தான் மூணு கடன் பேசிட்டு இருப்பார். சத்துவகுண புராணத்துல வந்து விஷ்ணு தான், நாராயணன் தான் தூய்மையானவர், அவர் தான் வந்து உன்னதமான பேசிட்டு இருப்பார். சில பேருக்கு டவுட் வரலாம், என்ன அது ஒரே வேதவியாசர் ஒரு இடத்துல சிவன் தான் பகவான் சொல்லிட்டு இருக்க ஒரு புராணத்துல, லிங்க புராணம், ஸ்கந்த புராணத்துல, பாகவத புராணத்துல வந்து முழுக்க நாராயண விஷ்ணு கிருஷ்ணர் தான் சொல்லியிருக்கு. அதே மாதிரி தமோகுண புராணத்துல தேவி தான் இருக்கு. இதெல்லாம் வந்து சில பேருக்கு டவுட் வரலாம், நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கா. ஆனா அதுல வந்து அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதுல வந்து ஏன் அப்படி பண்ணிருக்காரு, வேதவியாசர் ஏன் இப்படி பண்ணிருக்காரு? ஒரு வாட்டி வந்து ஒரு பெரிய ரிஷி ஒரு சம்மேளன்ல பல ரிஷிகள் உட்காந்துருக்கோம். ரிஷிகள் அங்க வேதவியாசர் உட்காந்துருக்காரு. அவங்க எல்லாம் வேதவியாசரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க, யார் வந்து சிறந்தவர், சிவனா விஷ்ணுவா? விஷ்ணு முழுமுதல் கடவுளா, சிவன் முழுமுதல் கடவுள்னு அந்த பொறுப்பு வியாசர் கொடுத்துட்டார், நீங்க போய் கண்டுபிடிக்கணும்னு. சோ வியாசர் என்ன பண்றார், வியாசர் எப்பவுமே ஒண்ணு விஷ்ணுவோட அவதாரம் தான். அவர் கையை இப்படி வச்சுட்டே இருக்காரு கையில. அவர் வந்து ஒரு ஸ்லோகத்துல வந்து சொல்லிட்டே இருப்பார். அந்த ஸ்லோகம் வந்து லிங்க புராணத்துல இருக்கு, ஸ்கந்த புராணத்துல இருக்கு. அந்த ஸ்லோகத்தை வந்து ஸ்ரீல பிரபுபாத் அவர்கள் 2வது அத்தியாயம் 2வது காண்டம் 9வது அத்தியாயம் 36வது ஸ்லோகம் எல்லாம் எழுதிக்கலாம், அப்புறம் படிக்கலாம் நீங்க. Canto 2 Chapter 9 Text number 36 பர்பட்ல, பெரிய பர்பட்டது. கடைசியில அந்த பர்பட்ல பிரபுபாத் வந்து இந்த ஸ்கந்த புராணத்தோட ஸ்லோகத்தை எடுத்து சொல்றார். இந்த வேதவியாசர் எப்படி இந்த விஷயத்துல அப்சல்யூட் ட்ரூத்தை வந்து கரெக்டா புரிஞ்சினாரு. அந்த ஸ்லோகம் வந்து ஏதாவத் ஏவ ஜிக்ஞாசியம் தத்துவ ஜிக்ஞாசு ஆத்மனஹ அன்மய வத்திரேகாபியாம் யத் ஸ்யாத் சர்வத்ர சர்வதா. இந்த ஸ்லோகம் ஸ்கந்த புராணத்துல ஒரு நபர் வந்து முழுமுதல் கடவுள் யாருன்னு தேடுறதுக்கு போச்ச, அவன் நிச்சயமாக பலவித சூழ்நிலை லைஃப்ல வரலாம், அவனுக்கு பல விதத்துல பல சந்தேகங்கள் ஏற்படலாம், பல கன்ஃபியூஷன் வரலாம். டைரக்டாவோ இன்டைரக்டாவோ யார் கடவுள் யார் கடவுள் இல்ல, யார் கடவுள் கண்டுபிடிச்ச யாரெல்லாம் கடவுள், இந்த குழப்பங்கள்லாம் வரலாம். அந்த மாதிரி வந்து வந்திருக்கலாம். அதுல வந்து கோட் பண்றாரு ஜீவ கோஸ்வாமி, அந்த எக்ஸ்பிளைன் பண்றார். ஆலோத்யா சர்வ சாஸ்திராணி விசாரியா ச புனः புனः இதம் ஏக்கம் சுனிஷ்பன்னம் தேய நாராயணா சதா. நம்ம எல்லா சாஸ்திரத்தையும் திருப்பி 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 புரட்டி 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 பார்த்து திருப்பி எல்லாம் படிச்சோம். கடைசியில என்ன கண்டுபிடிக்கிறோம், அந்த நாராயணன் தான் முழுமுதல் கடவுள், அவர் ஒத்தரே தான் வணங்கக்கூடியவர்னு கண்டுபிடிக்கிறோம். இந்த ஸ்லோகத்தை வந்து பிரபுபாத வந்து அந்த பட்ல எழுதியிருக்கார். இது ஏன் எப்படி வந்ததுன்னா ஸ்கந்த புராணத்தை கொடுத்துருக்கு. ஸோ வேதவியாசர் என்ன பண்றார், இந்த ரிஷிகளுக்கு சொன்ன உடனே அவர் உடனே என்ன பண்றார், சிவன் முழுமுதல் கடவுளை விஷ்ணு முழுமுதல் கடவுள்லாம் பாக்குறதுக்கு இதுக்கு போறார், கைலாசம் போறார். அந்த பிரமாணம் அவர் வந்து என்ன பண்றார், எல்லா சாஸ்திரத்தையும் படிச்சவர், வேதெல்லாம் படிச்சவர். அங்க நந்தியை பார்க்கிறார். நந்தி கிட்ட போய் சொல்ற, எல்லா வேதம் என்ன சொல்றதுன்னா விஷ்ணு தான் முழுமுதல் கடவுள். கைலாசத்துல போய் சொல்ற விஷ்ணு தான் முழுமுதல் கடவுள், அவரை தவிர யாருமே கிடையாதுன்னு. உடனே நந்தி வந்து சிவனோட வாகனம். உடனே நந்தி கோவம் வந்துருக்கு. உடனே நந்தி கோவம் சொல்ற, நீ இப்படிதான் சொல்லிட்டு இருக்க, உன்னோட கையை வந்து நான் ஃப்ரீஸ் பண்ணிடுவேன். ஐஸ் கட்டில கை வச்சா என்ன ஆயிடும், கை அசைக்காது. கையை வந்து நான் ஃப்ரீஸ் பண்ணிடுவேன்னு சொல்லுவேன். உன் கை இப்படி இருக்கு இல்லையா? ஏன்னா வியாசர் சொல்ற எல்லார்கிட்டையும் அந்த விஷ்ணு தான் முழுமுதல் கடவுள், விஷ்ணு தான் முழுமுதல் கடவுள். அப்பேற்பட்ட கையை நீ வந்து இனிமே நீ காமிக்க முடியாது. நந்தி என்ன பண்ற, அந்த கையை வந்து வறட்சி ஆக்கிறார். ஒரு பேரலிட்டிக் அட்டாக், ஒண்ணுமே பண்ண முடியல அவரால். ஆனாலும் வேதவியாசர் வாயிலேன்னு சொல்லிட்டே இருக்காரு ஸ்லோகத்தை, பகவான விஷ்ணுவோட குளோரிபிகேஷன் சொல்லிட்டே இருக்காரு. உடனே நந்திக்கு இன்னும் கோவம் வந்துடுது.
நாக்கு நிறுத்திடுறாரு. வேதவியாசர் நாக்கு வந்து அப்படியே பேச முடியாம பண்ணிடுறாரு. ஸ்பீச் வேதவியாசர் பேச முடியல, ஸ்பீச்லெஸ் ஆயிடுறாரு. அப்ப வந்து விஷ்ணு வர்றாருங்க, இன்விசிபிளா, யாருக்கும் தெரியல, நந்தியும் பார்க்க முடியல. அந்த இடத்துல வந்து வேதவியாசரை பத்தி வந்து கொஞ்சம் பேசுறாரு. வியாசர், நீயே இப்படி வந்து கைலாஷ்ல வந்து என்ன புகழ்ந்து பேசுற? இவாளுக்கெல்லாம் வந்து சிவாதான் சுப்ரீம், நீ இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்ற. நான் இப்ப என்ன பண்ண போறேன், ஒன்னு கையும் வாயும் சரி பண்ண போறேன். நீ வந்து நந்தி கிட்ட சிவனோட துதியை பேசணும்ன்ற, சிவனோட குளோரிபிகேஷன். உடனே வந்து வியாசரோட கை சரியாயிடுது, நாக்கு சரியானோடனே சிவனை பார்த்து அவர் வந்து குளோரிஃபை பண்றாரு, சிவனை குளோரிஃபை பண்றாரு இந்த இடத்துல. இதுவே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம வந்து தேசகால பத்திரம் இருக்கு. அன்ன சிவ புராணத்துல வந்து அன்ன ஜனங்களுக்கு வந்து என்ன புரியுறதோ வேதர் என்ன பண்ணிருக்கு, அவள் கோசம் எழுதிருக்கு. அது மாதிரி தேவி புராணத்துல வந்து தேவி உபாசக்கெல்லாம் என்ன இருக்கு, அவள் கோசம் எழுதிருக்கு. நம்ம பாகவத புராணத்துல வந்து பாகவத்துல வந்து விஷ்ணு பத்தி எழுதிருக்கு. ஆனா அவருக்கு எல்லாம் தெரியும், வேதவாக்கு தெரியும், விஷ்ணு தான் முழுமையாக கடவுள்னு தெரியும். ஆனா அந்த இடம் நேரம் தகுந்த போல விஷ்ணு சொல்லியிருக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு. எப்படி வந்து கைலாஷ்ல போய் நந்திக்கு வந்து சிவனை பத்தி சொல்லியிருக்காரோ, அந்த புராணத்துலயும் ஸ்கந்த புராணமா இருக்கட்டும், லிங்க புராணத்துல இருக்கட்டும், அங்க சிவன் தான் பகவான் சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கோசம் நம்ம வந்து வருத்தப்படக்கூடாது. இது ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்த வந்து சைத்தன்யமாகவும் நம்ம சொல்லியிருக்கார். நம்ம யாரும் புண்படுத்துற மாதிரி நம்ம பேசக்கூடாது. இது வேதவியாசரோட வாழ்க்கை வரலால நம்ம ஒரு தெரிஞ்சு கூட பெரிய ஒரு பொக்கிஷம். இது நல்லா புரிஞ்சுக்கணும். அவ யார் மனசும் புண்படுத்தாம அண்ணன் புராணங்கள்ல அண்ணன் ஜனங்களுக்கு தகுந்தப்ப சொல்லி கொடுத்துருக்காரு. தமோ குணம் இருக்கிற ஜனங்களுக்கு வந்து அவளுக்கு எப்படி சொல்லணுமோ சொல்லி கொடுத்துருக்கு. ரஜோ குணம் இருக்கிற ஜனங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்கணுமோ சொல்லி கொடுத்துருக்கு. சத்துவ குணத்தில் இருக்கிற பக்தர்களுக்கு நம்ம பாகவதம், விஷ்ணு புராணம், கருட புராணம் பத்தி அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி விஷ்ணு தான் மொழிமுறைகள் சொல்லி கொடுத்துருக்காரு. இதுக்கோசம் நம்ம தேவி தேவதாக்கள்லாம் அதை வந்து அவமரியாதை பேசக்கூடாதுன்னு நம்ம வந்து வியாசர்கிட்ட புரிஞ்சுட்டு இருக்கோம். ஸோ வியாசர் எப்ப தோன்றினாரோ அன்னைக்கு வந்து எல்லா குருகளும் நம்ம இந்தியாவில பார்க்கலாம். அது ஒரு மாசம் முன்னாடி கூட நடந்தது. வியாச பூர்ணிமா நடத்துறார். எல்லா குருகளும் வந்து வியாசருக்கு ஞாபகார்த்தமா பூஜை பண்ணுவோம். ஆனா நாங்க வந்து இஸ்கான்லயும் கௌடிய பரம்பரையும் டெய்லி வியாச பூஜை பண்ணிட்டு இருக்கோம். டெய்லி வியாசாசன மனசு நமஸ்காரம் பண்றோம். பாகவதம் புண்ணியம் சொல்றதுக்கு முன்னாடி ஓம் நமோ பகவதி வாசுதேவ சொல்லிட்டு இந்த வியாசாசனை கும்பிட்டு அவங்க தலையை ஏற்று, வியாசா உங்களோட வியாசரே உங்களோட கருணையாலதான் நான் வந்து பேச முடியுதுன்னு கேட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வியாசரோட கருணை வந்து இந்த புருஷோத்த மாசத்துல வந்து கேட்டு தெரிஞ்சிடணுமானா கேட்கிற வாழ்க்கும் புண்ணியம், பேசுற வாழ்க்கும் புண்ணியம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஏன்னா இந்த புருஷோத்த மாசம் வந்து புருஷோத்தமுக்கு சேர்ந்தது, ரொம்ப முக்கியமான மாசம். இந்த மாசத்துல வந்து பாகவத்துல இருக்கிற லீலைகள்லாம் படிச்சு பிரம்ம விமோகனம், இது பகவத்கீதையோட 5வது அத்தியாயம் எல்லாமே வியாசரால தொகுக்கப்பட்டது. வியாசர்கிட்ட தான் நம்ம எப்பவுமே கீதையை பார்த்தோம்னா எல்லாருக்கும் வியாசதான் வரும், ஞாபகம் வரும். பாகவதம் திறந்தவொடனே வியாசதான் ஞாபகம். ஆனா அப்பேற்பட்ட வியாசர் வந்து இந்த மகாபாரதம் இதெல்லாம் எழுதிச்ச அவர் என்ன பண்ணிருக்கார், தானா எழுதிருக்கலாம், அவரால் எல்லாம் திறமையா இருக்கு. அவர் என்ன பண்ணார், ஏற்கனவே சிவலோகத்துல போய் நந்தியை வந்து அவர் பேசிட்டார். அந்த ஞாபகார்த்தமா அந்த ஒரு பொறுப்பை புரிஞ்சு எழுதுறதுக்கு வந்து புலியாரை கூப்பிடுறார். நமக்கு தெரியும் புலியார் வந்து அவரோட துதிக்கையில வந்து பாதி ஒண்ணு உடைஞ்சிருக்கும். யானை தந்தத்துல வந்து ஒண்ணு முழுஷா இருக்கும், ஒண்ணு பாதியா இருக்கும். இந்த புலியார் வந்து தன்னோட தந்தை பாதியை உடைச்சு அதை பேனாம எழுதி வியாச சொல்ற, நான் சொல்ல நீ எழுதுன்னு. அவர் புலியாருக்கு ரொம்ப அவர் வந்து பார்வதியாலே உற்பத்தி பண்ணவர், சிவன் அனுகிரகம் இருக்கு. அவர் வேதவியாச சம்ஸ்கிருத சொல்ல எழுதிட்டே இருக்கு ஃபாஸ்டா. அவர் சொல்றார் கொஞ்சம் இருப்பா, வெயிட் பண்ணுன்னு. அவர் என்ன சொல்ற, என்னால நிறுத்த முடியாது, அதை எழுத அமைச்சா எழுதிட்டே இருப்பேன். உடனே வியாச சொல்ற, கணேசரே நீ எழுதிச்ச புரிஞ்சு நீ எழுதிக்கோ, எப்பவுமே புரிஞ்சு நீ எழுதுனா எனக்கு நல்லதுன்னு. ஸோ ஒரு ஸ்லோகத்தை சொல்வார், பிள்ளையார் வந்து புரிஞ்சு எழுதிச்சு அவரு எழுதிச்சா இன்னும் 2-3 ஸ்லோகத்தை அவரு திருப்பியும் சொல்லிட்டு இருப்பார். அப்ப ஏற்பட்ட எழுதியதுதான் அந்த மகாபாரதம் இத்திஹாசத்துல வந்திருக்கு, புலியார் மூலமா வந்திருக்கு. ஸோ யாரெல்லாம் வந்து புலியார் உபாசனம் பண்றாரோ, சிவ உபாசனம் பண்றாரோ அவெல்லாம் வந்து பாகவதம் மகாபாரதம் படிச்சு கீதெல்லாம் படிக்கணும். ஏன்னா கீதா வந்து வேதவியாசரால சொல்லப்பட்டு புலியாரால எழுதப்பட்ட வந்து கீதாலாம் எழுதிருக்கு. இவ்வளவு கொடுத்து வச்சிருக்க பாருங்க. எப்பவுமே வந்து ருசிச்சு ஒருத்தர் வந்து ருசிச்சிருக்காரு ஒரு கதையை, அந்த ருசிச்சு இந்த கதையை இன்னொருத்தர் சொல்லிச்சா சுவாரஸ்யமா சொல்லிட்டு இருப்பாரு. அவர் கேட்டு இன்னும் சொல்லிட்டு இருக்கச்சு இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். எப்பவுமே அப்படிதான் இருக்கும்.
அதான் சுகதேவக்கு ஒரு இது இருக்கு, பிபதா சுகமுகா. இந்த கிளி வந்து என்ன மாம்பழத்துல வாயை வைக்கிறதோ, கொக்கு இது வைக்கிறது, மூக்கு வைக்கிறதோ, அந்த மாம்பழம் வந்து ரொம்ப இனிப்பா இருக்கும் இல்லையா? அதே போல ஆச்சாரியர்கள், பெரிய டிவோட்டிஸ், பல தூய பக்தர்கள்லாம் அவ பேசின விஷயத்த நம்ம ரிப்பீட் பண்ணாலே போறோமா, அவ்வளவுதான். நம்மலாம் வந்து நம்மளுக்கு அவ்வளவு தகுதி கிடையாது. பிரபுபாத இருக்கிற பர்பட், அந்த பொருளுரை அதை வெறுமனே படிச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணாலே போருமா. அது வந்து எவ்வளவு விஷயம் இருக்கு அதுல. அதை படிக்க படிக்க புரிய 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 நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். புருஷோத்தம மாசத்துல வந்து நம்ம வந்து கருணா என்ற ஒரு வார்த்தை பழகும் போது யாரும் மறக்க முடியாது. 2020 எல்லாருக்கும் அந்த கருணா என்ற இதுல பயம் உட்காந்துருக்கு. ஆனாலும் பக்தர்கள்லாம் வந்து கருணாவை தூக்கி போட்டு கருணைன்னு எடுத்துட்டான். பக்தர் கேட்டு என்னோட கருணை, பகவானோட கருணையாலதான் நான் வந்து தினசரி பாகவதம் கிளாஸ் உபன்யாசம் கேட்டு இருக்கேன். வீட்டுல உட்காந்து தினசரி ஆச்சாரியர்கள் பத்தி எல்லாம் கேட்டு இருக்கேன். தினசரி நான் பலவிதமான தாமத்துக்கு எல்லாம் போயிட்டு இருக்கேன். 3 நாளுக்கு முன்னாடி கர்நாடகால இருக்கிற பக்தர்கள்லாம் வந்து அவ என்ன பண்ணிருக்க, புருஷோத்த மாசத்துல வந்து 30 நாளைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு தாமம் புண்ணியக்ஷேத்திரம். ஒரு நாளைக்கு மேல்கோட்டை, ஒரு நாளைக்கு ராமேஸ்வரம், ஒரு நாளைக்கு மதுரா, ஒரு நாளைக்கு விருந்தாவனம், ஒரு நாளைக்கு துவாரகா. அப்படி 30 நாளைக்கும் 30 இடத்துக்கு போயிட்டு வர. டிக்கெட் வாங்காம, ஃபிளைட் டிக்கெட் வாங்காம, ட்ரெயின் டிக்கெட் வாங்காம வீட்டுல உட்காண்டே நம்ம வந்து யாத்திரையில போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட நம்ம மாயப்பூர்ல வந்து நவதீப் பரிக்கிரமா இந்த ஆரம்பிச்சுட்டு இருக்கு ரூம்ல உட்காந்து. ஸோ நம்ம வந்து எப்படியோ நெகட்டிவ் இருந்தா கூட, அந்த கருணா வந்து பிரச்சனை இருந்தா கூட அந்த டிவோட்டிஸ் எல்லாம் பாசிட்டிவ் எடுத்துட்டு இருக்காது. நீ எவ்வளவுதான் பிரச்சனை கொடுத்தாலும் அந்த பிரச்சனையே நான் வெளியில வர்றதுக்கு நான் பாவத்துல ஊறி போவேன். அப்படி வந்து மகாபுரோட கருணை மூலமாக இந்த கருணாவோட பயபக்தி பயம் பெயி நம்ம வந்து பகவானோட லீலைகள்லாம் கேட்டு இன்னும் நல்லா புரிஞ்சுட்டு 100லயும் சாவும் 6லயும் சாவும் நமக்கு தெரியும். பரீட்சித் மகாராஜுக்கு வந்து எவ்வளவு நாள் டைம் கிடைச்சது? சாட் பாக்ஸ் நீங்க எழுதுங்க. 10 வருஷம் கிடைச்சதா? 70 வருஷம் கிடைச்சதா? 7 நாள். வெரி குட். நம்மளுக்கு எவ்வளவு டைம் கிடைக்கிறது? 7 நொடி, 7 நிமிஷம், 70. அடுத்த செகண்ட் என்ன ஆகும் தெரியாது, அடுத்த நொடி என்ன ஆகும் தெரியாது, நாளைக்கு என்ன ஆகும் தெரியும். இப்ப நல்லா பேசிட்டு இருக்கோம், நாளைக்கு என்ன ஆகும் தெரியாது. அதுக்கோசரம் நம்ம எப்பவுமே வந்து தள்ளி போடக்கூடாது. அப்புறம் பார்க்கலாம் லேசியா இருக்கக்கூடாது. எப்பவுமே பகவான் நாமத்தை நாக்கால துடிச்சுட்டு, எப்பவுமே வியாச சொன்ன அந்த பாகவதம் புராணங்கள்லாம் அந்த கதையெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு எப்பவுமே நினைச்சுட்டே இருந்தா, ஏதோ காரணத்துல நம்ம வந்து ஆத்மா நம்ம உடம்புட்டு பெரியச்ச இந்த பகவான் திவ்ய லீலைக்கான நாம வந்தோடனே தட்சணம் வந்து வைகுண்டத்துல இருந்து அந்த விஷ்ணு தூதருக்கு வந்து நம்ம கூட்டின்னு போவோம். அந்த ஆசீர்வாதம் கொடுத்துருக்கு. இன்னும் புருஷோத்த மாசத்துல என்ன பண்ணாலும் 1000 மடங்கு ஜாஸ்தியா இருக்குன்னு ஆச்சாரியெல்லாம் சொல்லியிருக்கா. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து வேதவியாசரோட சில குணங்கள்லாம் படிச்சு பார்த்தோம். ஸோ நம்ம வந்து அவரை ஞாபகம் வச்சுட்டு எப்பவும் பாகவதம் படிக்கச்சு முன்னாடி அந்த பாகவத்தை வந்து ஒரு வாட்டி 3 வாட்டி நமஸ்காரம் பண்ணிட்டு வேதவியாசரை ஞாபகம் வச்சுட்டு பேசுறதுக்கு முயற்சி பண்ணா அந்த வேதவியாசரோட நல்ல குணம்லாம் நம்மளுக்கு வந்து அவர் ஆசீர்வாதம் கிடைக்கும். அவர் ஆசீர்வாதம் இல்லாம நம்மளால பேசவே முடியாது. ஒரு சின்ன கதை ஒன்று சொல்றேன். அது விக்ரமாதித்தன் ஒரு ராஜா இருந்தான், நம்மளும் தெரியும் அந்த காலத்துல. அவருக்கு வந்து அவர் என்ன பேசினாலும் கரெக்டா பேசுவார், கரெக்டா. ஸோ அவர் அவர் வந்து காலமான உடனே அந்த இடமே வந்து மாறி எடுத்து பல 100 வருஷத்துக்கு அப்புறம் பல வருஷத்துக்கு அப்புறம் சில பசங்கள்லாம் வந்து அந்த இடத்துல ஒரு கிராமமா இருக்கிற இடத்துல பந்து விளையாண்டு இருக்கோம், ஃபுட்பாலோ என்னமோ. அந்த விளையாட்டுல வந்து ஒரு பையன் ரொம்பவே மண்டு, புத்தியே இல்லாம, அவனுக்கு பேச வராது, அவனுக்கு யார் என்ன சொன்னா சரியா பதில் சொல்ல மாட்டான். அந்த பந்து வந்து ஒரு மேட ஒரு மூடாட்டம் ஒரு மணல் இருக்கு, ஒரு மேல் பகுதி, அங்க போய் மாட்டிக்கிறது. இந்த முட்டாளாட்டம் ஒரு பையன் இருக்கான் இல்லையா, அவனை போய் எல்லாம் சொல்றான் அந்த பந்து எடுத்துனுவான். அந்த மேல ஏறி போய் பந்து எடுக்கச்ச பந்து கையில பிடிக்கச்சு அவன் வாயில இருந்து அவனா இப்படி பேசுறான்னு எல்லாரும் கேட்கிறான். ரொம்ப ஹையர் பிலோசபி, சாணக்கிய நீதி, மனுஸ்மிருதி எல்லாம் பேச ஆரம்பிச்சிடறான். எல்லாருக்கும் ஆச்சரியம், கிராமத்துல இவனா இப்படி பேசுறான், ஸ்கூலுக்கு போல, சம்ஸ்கிருதம் படிக்கல, வேதம் படிக்கல, இவன் போய் எப்படி பேச முடியும்? அதுக்கப்புறம் அவன் என்ன பாக்குறா, அந்த மண்ணை தோண்டி பார்த்தா அந்த காலத்துல அது உள்ள போயிடுச்சு, அது மேல அவன் நின்று. அப்படின்னா என்ன புரியுதுன்னா, நம்ம வந்து வேதவியாசரோட சொல்ல விஷயத்த அந்த வியாசாசனம் உட்காண்டா நம்ம வந்து வியாசரை வந்து நம்ம நாட்டிலையும் பேச ஆரம்பிச்சிருவோம். அதான் வியாசரோட கருணை தேவை. அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆச்சாரியா நம்மளால ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். அப்பேற்பட்ட ஆச்சாரியோட கஷ்டமான விஷயத்த வந்து
அவர் வந்து சுலபமா ஆக்கியிருக்க 4 வயது ஒரு வயது 4 பிரிச்சு புராணங்களும் கதையை சொல்லி கொடுத்துருக்கு. அதுக்குள்ள புரியாம நம்மளுக்கு இருக்கு. அந்த புரியாத விஷயத்தெல்லாம் சம்ஸ்கிருத்ல இருந்து ஆங்கிலத்துல வந்து நம்ம பிரபுபாதா வந்து 10 வருஷத்துல ஒழுங்கும்போது 13 வாட்டி பிரயாணம் பண்ணி நம்மளுக்கோசம் பாகவதம், சைத்தன்ய சரிதாமிர்தா, முகுந்த மாலஸ்வர் இவ்வளவு எழுதி புரியாம சொல்லி கொடுத்துருக்காரு குடும்பத்துல. நம்ம எல்லாம் அது வெறுமனே படிச்சு 4 பேர் சொல்லி கொடுத்து நம்மளோட நன்றியை வந்து இப்படிதான் நம்ம கடனை தேடிக்க முடியும். வேற வழியை ஒண்ணும் பண்ண முடியாது. நம்மகிட்ட என்ன இருக்கு அவகிட்ட கொடுக்கறதுக்கு? அவகிட்ட எல்லாமே இருக்கு, அவளுக்கு ஒண்ணுமே தேவையில்லை. அவகிட்ட நம்ம கொடுக்குற விஷயம் வந்து இதுதான் கொடுக்க முடியும். அவ கொடுத்த விஷயத்த முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுட்டு 4 பேர் கொடுத்து அவளையும் சந்தோஷப்படுத்து, அவ 4 பேருக்கு கொடுத்து பண்ணிட்டே இருந்தானா நான் மாத்திரம் ஏன் வந்து நான் கரை ஏறணும், நான் வந்து இதுக்கு நான் வந்து வைகுண்ட தனியா ஏன் போகணும், அவனும் போகக்கூடாதுன்னு அந்த எண்ணத்தோட நம்ம வந்து இந்த விஷயத்துக்கு வந்து ஒரு ஆச்சாரியர்களோட அந்த கதைகள்லாம் படிக்க 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 நம்மளுக்கு வந்து அந்த லைஃப்ல வந்து ஒரு இது கிடைக்கணும், ஒரு வைராகியம் கிடைக்கணும். அவன் எப்படி பண்ணியிருக்கா, நானும் ட்ரை பண்ணலாமே. அதே பிரபுபாத லீலாமரத்தை பிடிச்சு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரோஷம் வரும். என்னால நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இப்ப எல்லாமே நம்ம வசதி இருந்தாலும் என்னால பாகவதம் படிக்க முடியலையே. இப்ப ஹிருதயானந்த மகாராஜ்னு ஒருத்தர் இருந்தார். தசமஸ்கண்டத்தை வந்து பிரபுபாத வந்து ஃபுல்லா மொழிபெயர்ப்பு பண்ண காண்டாவது 11th canto 12th வந்து என்ன உலக போயிட்டார். அதை வந்து முடிச்சவர் யாருன்னா பிரபுபாத சீனியர் சீடர்கள் பிரத்யும்னா, கோபி பரந்தனா பிரபு, ஹிருதயானந்த மகாராஜ், இவெல்லாம் இந்தியாவில பிறந்தவா கிடையாது. மேற்கு நாட்டுல பிறந்து அயல்நாட்டுல பிறந்து பிரபுபாதோட தீட்சா வாங்கிட்டு பிரபுபாத ட்ரைனிங் வாங்கிட்டு இந்த விஷயத்தான் பண்ணி சாஸ்கிருத்துல கரைச்சி குடிச்சு எழுதிருக்கான். அப்போ ஒரு வாட்டி பேட்டி காண்பிச்சு ஹிருதயானந்த மகாராஜ் கிட்ட ஒருத்தர் கேட்கறான், நீங்க எப்படி இவ்வளோ நல்லா எழுதிருக்கீங்க பாகவத், பிரபுபாதாட்டுமே இப்ப பொருள் எழுதிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி டைம் கிடைச்சதுன்னு. அவர் சொல்லுவாரான், நான் பிரபுபாத கூட இருக்குச்சே, நான் வந்து அவரோட செக்ரட்டரியா இருந்திருக்கேன், அவரோட பணிவிடையெல்லாம் பண்ணணும், சமைக்கணும், அவர் துணிமணியை துவைச்சி வைக்கணும், அவர் மெசாஜ் பண்ணணும். அப்படி இருந்து எனக்கு பிரபுபாத சொல்லுவாரான், இந்த புக்கை படிச்சேன்னு கேட்பாரான் அடிக்கடி. ஹிருதயானந்தா, டிட் யூ ரீட் மை புக், படிச்ச புக்கு? அவர் சொல்லுவாரான், நான் பண்றேன்னு. ஆனா டைமே இருக்காது, 24 மணி சேவையிலே அடங்கியிருக்க, டைமே கிடைக்கல. ஆனா பிரபுபாத கேட்டுட்டே இருக்காரு. அவர் என்ன பண்ணார், எங்கெல்லாம் டைம் கிடைக்குமோ ஒரு சேவையில இன்னும் சேவை நடுவுல சின்ன 5 நிமிஷம் டைம் கிடைக்கலையே 10 நிமிஷம், அப்ப என்ன பண்ணுவார், புக்கு திறப்பார். புக்கு திறக்கச்சு உடனே இன்னொருத்தர் வந்து சர்வீஸ் கொடுப்பார். அவர் என்ன பண்ணுவார், அங்க ஒரு பீரோ இருக்குமா அல்மரா, அந்த அல்மராக்குள்ள உட்காந்து டார்ச் லைட் எடுத்துட்டு அந்த டார்ச் லைட்ல ஒரு 10 நிமிஷம் படிப்பார். அப்பப்ப எங்க எப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ படிச்சு 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 பெரிய சம்ஸ்கிருத வித்வான் ஆயிட்டார். பிரபுபாதோட விஷயம் என்ன புரிஞ்சுட்டு பாருங்க, ஒரு அந்த உறுதி இருந்தது அவருக்கு, என்னால முடியும் அந்த இது இருந்தது. அந்த உறுதி இருந்தா, ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் அது இருந்தா எல்லாம் முடியும். முடியாத வார்த்தையே கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, பிரபுஜி எனக்கு டைமே கிடைக்கல பாபு, 16 ஜாயின் பண்ணிட்டோம், கவர்னத்தை அபிஷேகம் பண்ணணும், வீட்டு வேலை பண்ணணும், பிரபுபா புக்கு படிக்கிறதுக்கே டைம் இல்லை. அப்ப உடனே ஹிருதயானந்த மகாராஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இவ்வளோ டைம் கிடைக்கிறது, அந்த டைம் நடுவுல முடிஞ்ச வரைக்கும் படிக்க 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 அதை புரியலனா கூட படிச்சுட்டே இருக்கணும். படிக்க 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 எல்லா ஆச்சாரியர்களும் அந்த பாகவத்தில் இருக்கிற இந்த பக்தர்கள்லாம் நம்ம கிட்ட பேச ஆரம்பிப்பான், சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்பான். ஆட்டோமேட்டிக்கா பிரபுபாதோட பரப்பட்டு வந்து அவ்வளவு இதுவா இருக்கு. ஸோ நான் திருப்பி எல்லாரும் நான் வேண்டிக்கு நான் என்ன பிரபுபா என்ன சொல்லிட்டேன், பிரபு சொன்னார், இட்ஸ் வெரி சீனியர் டிவோட்டி. புரிஞ்சுட்டு இருக்கேன். அப்கோர்ஸ் என்னோட சின்ன ஒரு என்னோட அட்வைஸ்னா, எல்லாரும் மினிமம் டெய்லி கேட்கறத விட நீங்களும் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் பிரபுபாதோட புத்தகத்தை நல்லா படிங்க. படிச்சா மாத்திரம் போறாது, ஏன் பிரபுபா இப்படி சொல்ல வர, பொருள் என்ன சொல்லியிருக்காரு, அது வேற ஸ்லோகத்தை என்ன சொல்லியிருக்கு, கம்பேர் பண்ணி நோட்ஸ் எழுதுங்க. என்னோட வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்ணலான்ட்டு, நான் அப்படி பண்ணாம இருக்கிறது என்ன காரணம், எப்படிலாம் நம்ம முன்னேறலாம், என்னென்ன எனக்கு புரியலன்னா இன்னொரு பக்தர்கிட்ட போய் கேட்கலாமே, அசோசியேஷன் வாங்கலாம். இந்த மாதிரி நீங்க முன்னாடி போயிட்டே இருந்தீங்கன்னா நம்மளோட ஆன்மீக பாதை வந்து ரொம்ப சீக்கிரம் போயிடும், சரியாயிடும், பிரச்சனை இல்லாம போயிட்டே இருக்கலாம். நம்ம ஒரு பக்கம் சாண்டிங், ஒரு பக்கம் பாகவதம் படிக்கிறது, ஒரு பக்கம் அசோசியேஷன், 3மே ஒன்னா இருந்துட்டே இருந்தா இந்த வியாசர் தேவ பெருமாளோட நம்மளோட ஆசீர்வாதம் நிச்சயம் கிடைக்கும்னு இன்றைய வியாசரோட உபன்யாசத்தை முடிச்சுக்கிறேன். இதான் கிருஷ்ணா பிரபு, ரொம்ப அற்புதமா கோர்வையா நுணுக்கங்களோடு ரொம்ப ஆழமா பல விஷயங்களை நீங்க எடுத்து சொன்னீங்க பிரபு. திருப்பி சொல்லுங்க, நான் யாரும் போன் வந்துருக்கு. ரொம்ப நுணுக்கங்களோடு ரொம்ப ஆழமா தெளிவா கோர்வையாக நீங்க அழகாக எடுத்து சொன்னீங்க பிரபு.
நாங்க ரொம்ப நன்றி கடன் பட்டவங்க. எங்களுக்கு இது ஒரு பெரிய பாக்கியம். நீங்க அழகாக சொன்னது போல இந்த புருஷோத்தம அதிக மாதத்துல நீங்க வேதவியாசரை பற்றி சொல்லி கேட்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரபு. என்னுடைய மனமார்ந்த நன்றி பிரபு. இப்போ சாட் பாக்ஸ்ல ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு பிரபு. எனக்கு வந்து இந்த தலைப்பு கொடுக்கச்ச நான் நினைச்சேன் என்னன்னா, அது வேதவியாசரை பத்தி பேச சொல்றாரு. எப்பேற்பட்ட மகான் அவரை பத்தி பேசும்போது 1 மணி நேரம் எப்படி பேச முடியும்? இது மூலமா திருப்பி நான் வியாசரை பத்தி பேசுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு மனசு வந்து வியாசரோட படிக்கணுமானா மகாபாரத்தை ரொம்ப டீப்பா கொடுத்துருக்கு. ரொம்ப என்னோட இப்ப புருஷோத்தம லாக்டவுன்ல எல்லாம் இருக்கும், நம்ம நிறைய டைம் இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணலாம், இப்போ நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் மகாபாரதம் இருந்தா பாகவதம் இருந்தா கூட நீங்க என்ன பண்ணலாம், வேதபேஸ்ல வேதவியாசம் போட்டா போறோம், நிறைய ஹிட்ஸ் வந்துடும். 5000 ஹிட் 6000 ஹிட் படிச்சு நோட்ஸ் எழுதுங்க. படிச்சு பாத்தீங்கன்னா அப்படியே என்னடா இவ்வளவு விஷயம் இருக்கா, இவ்வளவு விஷயம் இருக்கான்னு. நீங்களும் வந்து வியாசரை பத்தி 4 பேர் சொல்லி கொடுத்துருக்கலாம். வியாசரை வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்தா போல பிரபுபாத் வந்து நம்ம இயக்கத்துல நிறைய வியாசர்கள் கொண்டு பண்ணிருக்க, குட்டி குட்டி வியாசர்களை பக்தி விஷயம் லேடிஸ்லாம் வியாசரா. ஏன்னா ஒருத்தரும் அது மாதிரி சொல்லி கொடுத்துருக்கா இல்லையா? எல்லா குட்டி குட்டி வியாசமும் என்னோட வணக்கத்தை நான் தெரிவித்துருக்கேன். ஒரு கேள்வி உங்களுக்கு சந்தேகம் கேட்கப்பட்டிருந்தது ப்ரோ. அவர் கேட்கிற கேள்வி வந்து ப்ரோ, வேதவியாசர் இந்த 4 வேதங்களை தொகுத்து எழுதினார். அதன் பிறகு அவருக்கு வந்து ஒரு நெஞ்சில மனசுல ஒரு நெருடல் இருந்தது. அப்போ அந்த அனுபவத்தை பற்றி நீங்க சொல்லணும்னு பிரியப்படுறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்பேற்பட்ட பக்தர் இருந்தாரோ, இவ்வளவுதான் உன்னத நிலையில இருந்தாரோ, பகவான் வந்து அந்த பக்தருக்கு வந்து கொஞ்சமான ஒரு இது கொடுப்பார், அந்த கேப். எல்லாமே இப்ப ஹனுமான் கூட நீங்க பார்க்கலாம், பல விதத்துல ராமர் வந்து அவருக்கு வந்து பாலம் கற்று வச்சிருக்காரு. வேதவியாசர் வந்து நினைச்சிட்டேன், நான் எல்லாம் எழுதிட்டேன், எல்லா புராணங்கள்ல எல்லாரும் சந்தோஷப்படுற, அவரோட கிரந்தங்களை பற்றி எல்லாம் சந்தோஷமா இருக்கா. ஆனா அவருக்கே வந்து ஒரு வேக்யூனா இருந்தது, வேக்யூம். அது எப்படி வந்ததுன்னா, அது வந்து ஒரு நிலையந்த சரி, வேதவியாசர் வந்து இந்த ஜலகுலத்துல இங்க இருந்து இந்த வியாசரா இருந்தா கூட சக்தி வைஷ அவதாரம், அவர் மனசுல கூட ஒரு சில, ஏன்னா அவரு கர்மகாண்டா, ஞானகாண்டா, உபாசன காண்டா எல்லாம் எழுதியும் பகவான சுவாசியமான லீலைகளை எழுத விடாம போயிட்டார். ஏன்னா அதுதான் வந்து முக்கியம். அந்த கதைகளை கேட்க கேட்கதான் ஜென்ம கர்மச்சமே திவ்யம் யோமே வேட்டி தத்துவத்தை தெக்துவா தேகம் புனர்ஜென்மா நைட்டி மாமேதி சுவர்ஜனன்னு கீதையிலே கிருஷ்ணன் வந்து ஆணி வேற சொல்லிட்டார். என்னோட திவ்யமான பிறப்பு அந்த லீலைகள் பத்தி யாரெல்லாம் வந்து நினைச்சு பேசிட்டு இருக்காளோ அவளுக்கு நிச்சயம் மறுபறிவே கிடையாது, நிச்சயம் என்ன இடத்துக்கு வருவான்னு அவர் சொல்லிட்டாரு. ஸோ அப்பேற்பட்ட அந்த விஷயத்த வந்து வேதவியாசர் எழுதாம போயிட்டார். அவருக்கே தெரியாம போயிடுச்சு. அது ஞாபகம் சொல்லிடு. அதுக்கு அந்த காரணத்தாலதான் அவருக்கு மனசுல வந்து ஒரு வருத்தம். அந்த வருத்தத்தை எடுக்கிறதுக்கு தான் நாரதர் வந்து அந்த வருத்தத்தை போக்குறாரு. அதை எழுதி முடிச்ச உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதுதான் என்னோட இது. இப்ப நம்ம லைஃப்லயும் அதே லைஃப் போலதான். நீங்க இவ்வளவுதான் நீங்க எல்லாம் தெரிஞ்சுட்டு வரோம் பகவானை பத்தி உன்னதம். இப்ப நீங்க பாக்கலாம், உலகத்துல எவ்வளவு உபன்யாசங்கள்லாம் இருக்கு, எல்லாம் பேசுவாங்க. கிருஷ்ணரை பத்தி பேச மாட்டோம், கிருஷ்ணர் உண்மை முதல் கடவுள்னு பேச மாட்டோம். கேட்க ரொம்ப நல்லா இருக்கும், இப்படி இருக்கு அப்படி இருக்கு, அவதாரங்கள் இருக்கு, தசாவதாரங்கள், மீனா, குருமா, நரசிம்மான்னு. கடைசி முடிவு வந்து தி வில் நாட் டெல் எனிதிங். அந்த வேதவியாசர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா சிவன் கலை எக்ஸாம்பிள்ல கையை இப்படி வச்சுட்டே இருக்க, எல்லாவோட முடிவு வந்து அந்த முகமது கடவுள் கிருஷ்ணர் தான். அதாவது அதே சிவனே சங்கராச்சாரிய வரைச்ச பஜ கோவிந்தம் மூடமத்தே துஷ்கீர்த்தின் வேதங்கள், சாத்திரங்கள், ஸ்லோகங்கள் இதெல்லாம் காப்பாத்துறதுப்பா, வியாக்கரணம் காப்பாத்துறது கோவிந்தன் பேர் தான் காப்பாற்றும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த புரிய வைக்கிறதுக்கு தான் பகவான் இந்த லீலையை பண்ணி காமிச்சார். அதுவும் நம்ம நினைக்கூடாது வேதவியாசருக்கு பிரச்சனை இருக்குன்னு. இதெல்லாம் வந்து ஒரு பகவானோட திவ்யமான விளையாட்டுல ஒரு லீலை. இது சில பேருக்கு மறக்க யோகமாய பொட்டன்சியல மறக்க வைப்பார். எப்படி பிரம்மா, இப்ப பிரம்ம விமோனில படிச்சுட்டு இருக்கோம் எல்லாரும். பிரம்மா வந்து நம்ம சம்பிரதாயத்தோட தலைவர். நம்ம சம்பிரதாய தலைவரே கிருஷ்ணர் கடவுள் இல்லைன்னு சொல்லிச்சு எப்படி இருக்கும்? இங்க தீக்காக்காரன கடவுள் இல்லைன்னு சொல்றான் தமிழ்நாட்டுல. பிரம்மாக்கே டவுட் வந்து, இன்னும் சின்ன பையன் விளையாண்டு இருக்கான், சாப்பிட்டு இருக்கான், காட்டுல மேய்ச்சிட்டு பசுமாடு மேய்ச்சிட்டு இருக்கான், கண்ணுவிடு மேய்ச்சிட்டு இருக்கான். இவருக்கு இந்த பையன் போய் கடவுள் ஆகாம அவருக்கே டவுட் வருது. நம்ம எப்படி நினைப்போம், என்னடா அது பிரம்மாவுக்கே இப்படி நம்மளாம் என்ன? பிரம்மாக்கு அந்த நிலையை கொண்டு வரவர் வந்து கிருஷ்ணரை என்ன பண்ண, யோகமாயாவோட மூலமா அவளை மறக்க வச்சு இந்த நிலையை பண்ண வைக்கிறார். சில விஷயம்லாம் வந்து
நம்மளுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கு, இன்கன்சீவல்னு பேரு. அதே போல வேதவியாசர் வந்து எல்லாம் தெரிஞ்சவர், எல்லா விஷயம் தெரிஞ்சவர். ஆனா அந்த சமயத்துல இது எழுத விடாம பண்ணி வச்சு நாரதருக்கு வந்து ஒரு நல்ல அந்தஸ்து கொடுக்கறதுக்கோசரம் இந்த லீலையை பண்ணிருக்க. இது மாதிரி எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வருது? ஓ, நாரதர் வந்து வியாசரோட ஒரு சிறந்த பக்தர். தெரியலையா? அந்த நாரதர் என்ன பண்ற, எனக்கு பிரம்மா சொல்லி கொடுத்தாரு. பிரம்மாட்ட கேட்டீங்கன்னா பிரம்மா எனக்கு கிருஷ்ணன் சொல்லி கொடுத்தாரு. பரம்பில் வருது. எப்பவுமே வந்து ஒரு பக்தன் வந்து நான் இப்படி சொல்றேன்னா எனக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்கா. எனக்கு சொல்லி கொடுத்து என்னோட சிக்ஷா குருகள், என் திக்ஷா குருகள், பல பக்தர்கள் நான் கேட்டு விஷயத்த நான் இப்போ ஒண்ணு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நானே என்னன்னு சொல்ல முடியறதுக்கு ரொம்ப கஷ்டம். பல கிரந்தத்துல வந்து பல ஆச்சாரியர் எழுதின விஷயத்த நான் வந்து பேசி படிச்சு புரிஞ்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்ப அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். வேதவியாசர் வந்து அந்த நிலைக்கு வந்து வந்த காரணமே வந்து அந்த ட்ரை சப்ஜெக்ட் எழுதிட்டார் நிறைய. அந்த ட்ரை சப்ஜெக்ட்னா அஷ்டாங்க யோகா, கர்மகாண்டா நிறைய எழுதிட்டார். இல்ல நிறைய இந்த விஷயத்த வந்து திவ்யமான பகவான லீலைகள் பத்தி எழுதாம போயிட்டு அது எழுதின உடனே அது திருப்தி ஆயிட்டு 100% சந்தோஷமாயிடும். நம்ம கூட இஸ்கான் வரதுக்கு முன்னாடி எவ்வளவோ புக்கெல்லாம் படிச்சிருப்போம். படிச்சு பிரம்ம மாதிரி கவுண்டியில பிரபுபாத் எழுதின கிரந்தம் படிச்ச உடனே அப்பவும் படிச்சிருக்கோம் கிருஷ்ணன் யாருன்னு, இப்போ கிருஷ்ணன் யாரும் படிச்சோம். அப்பெல்லாம் என்ன தெரியும்? கிருஷ்ணன் வெண்ணையை தேடுவர், மலையை தூக்கின, அவ்வளவுதான் தெரியும். இப்ப என்ன தெரியும் நம்மளுக்கு? ஓ, அந்த கிருஷ்ணன் மலை மாத்தம் தூக்கல, நம்மளுக்கு எல்லாருமே அடிக்கல தூக்குற, நம்ம பாரதம் தூக்கிட்டு இருக்க, நம்ம தலைவலியும் தூக்கிட்டு இருக்க, எல்லாம் பண்ணி அவர் தான் எல்லாமே, எல்லாத்துக்கும் காரணம் ஈஸ்வரா பரமா கிருஷ்ணன் சர்வ காரணம்னு நல்லா புரிஞ்சுக்க சொல்லி கொடுத்தோம் நம்மளுக்கு பிரபுபாத். அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே பிரபு, ரொம்ப நன்றி பிரபு. ரொம்ப அழகா நீங்க அதுக்கு பதில் சொல்லிட்டீங்க பிரபு, தெளிவான விளக்கங்களோட. பிரபு, மூத்த பக்தரா இருக்கக்கூடிய நீங்க இந்த உபன்யாசத்துல சொன்ன மாதிரி பிரபுபாருடைய புத்தகங்களை இன்னும் வந்து ஆர்வத்துடன் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். முறையாக படித்து புரிந்து கொண்ட அந்த விஷயங்களை தன்னடக்கத்தோடு மற்றவர்களுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும் நீங்க சொன்னீங்க. இந்த விசேஷமான புருஷோத்தம் அதிக மாதத்துல நீங்க எங்களை எல்லாரையும் அதுல முறையே செயல்படுவதற்கு சர்வ வல்லமையும் பகவான் கிருஷ்ணரும் குரு கௌரங்கரும் அளிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி எங்களுக்கு ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லி வாழ்த்தணும்னு தெரியப்படுறோம் ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. நான் வந்து என்னோட குருநாதர் ஜெயபதகுமார், நீங்க சொன்னீங்க பெருமாள் கோவில் சென்னையில் இருக்கு, ராதாகிருஷ்ணா, அங்க இருக்க லலிதா விஷாக தேவி, ஜெகநாத் பலதேவ் சுபத்ரா, கௌனத்தை, ஷாலிகிராம், கிரி கோவர்தன், எல்லாருக்கும் நான் பிரார்த்தனை பண்ணிட்டு, ஏன்னா எனக்கு தெரியும் நாங்கெல்லாம் சங்கீதத்தில் நடிக்கிச்ச பல வருஷத்துக்கு முன்னாடி 1985 92 வரைக்கும் அடிக்கடி நாங்க வந்து திருப்பூர், கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம், கோயம்புத்தூர், திருப்பூர், அவினாசியில பல இடத்துல பிரச்சாரம் பண்ணியிருக்கோம். அப்பெல்லாம் எனக்கு தெரியும் சின்ன இடத்துல ராஜா ஸ்ட்ரீட்ல சின்ன ரூம், அங்க கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்க்கு ஆப்போசிட்ல ஒரு மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அது சின்ன கோவில் இருந்தாங்க. அப்பலேருந்து நாங்க வந்து அங்க போயிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து மேட்டுப்பாளையத்துல வந்து ஒரு கோவில் வந்தது. அங்க கோயம்புத்தூர் போனா எல்லா மக்களும் எங்க பிரம்மச்சரியத்துல ரொம்ப சந்தோஷம். உணவு வந்து தண்ணி, சுத்தமான சிறுவாணி தண்ணி கிடைக்கும். அங்க இருக்கிற ஜனங்க வந்து எப்பவுமே மரியாதையோட தான் பேசுவோம். பல இடத்துக்கு நாங்க தமிழ்நாடுல போயிருக்கோம். சென்னை தமிழ் வந்து கேட்கவே வாங்க, உங்களுக்கு ஒரு வார்த்தையில கெட்ட வார்த்தை இருக்கும், காதை பொறுத்திக்கணும். மதுரை வந்து ரொம்ப தூய்மையா இருக்கும் தமிழ். ஆனா கோயம்புத்தூர்ல போட மாத்திரம் சண்டை போட்டா கூட என்னங்க இப்படி இருக்கீங்கன்னு கேட்போம். என்னங்க என்ன பண்றீங்க என்னங்க சொல்லி ரெஸ்பெக்ட் வந்து தமிழ்ல, இங்கிலீஷ்ல வந்து ப்ளீஸ்ன்றோம், தமிழ்ல வந்து என்னங்க சொல்லிச்சு ரொம்ப இதுவாயிடுது. அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க எல்லாம் இருக்கீங்க. அந்த தண்ணியோட விஷயத்துமோ கோயம்புத்தூர் இஸ் நாட் ஆர்டினரி. அந்த அங்க இருக்கிற கிளைமேட்டும் அவ்வளவு கூலா இருக்கும். ஸோ நீங்க எல்லாம் இப்ப பெரிய ராதாகிருஷ்ண கோவில் கட்டிட்டு இருக்கீங்க. நம்ம பகவான் பிரார்த்தனை பண்ணி கூடிய சீக்கிரம் தமிழ்நாடுல வந்து சிறந்த ராதாகிருஷ்ண கோவில் வந்து கோயம்புத்தூர் தான் இருக்கணும். ஏன்னா அது வந்து காட் கிட்ட பக்கம் இருக்கு. அந்த பக்கத்துல இருந்து அவரோட ஆசீர்வாதம் எல்லா பக்கமும் போகணும். நான் ஒரு வாட்டி வந்து மகாராஜ் வந்து சுத்தி காமிச்சாரு கோயில, அற்புதமா இருந்தது. என்னடா அது இவ்வளவு பெரிய கோவில இந்த மார்க்ல இருக்கு, ஸ்வஸ்திக் மார்க்க வடிக்கோள் யந்திரா மார்க்ல, கலியுகா சத்தியுகா, இதுல ரொம்ப அற்புதமான இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் வியாசரோட சக்தி தான் தேவை நம்மளுக்கு. அந்த படிப்பு மாத்திரம் இல்ல, அவர் எழுத்து மாத்திரம் இல்ல, எல்லாருக்கும் கொடுத்து கூடி சீக்கிரம் அங்க ஒரு பெரிய கோயில் வந்து இத்தர மற்ற நான் சொன்ன மாதிரி வேற விஷயத்துல சொல்லிக் கொடு. நிறைய பேர் இந்தியால பாத்தீங்கன்னா அந்த சாஸ்திரத்தை தப்பா சொல்லிக் கொடுத்தாங்க. நிறைய பேர் உண்மையான விஷயத்த தவறா சொல்லிக் கொடுத்து தவறான பாதையில போயிட்டு இருக்கோம். அவங்க எல்லாம் வந்து இந்த கோவில் கட்டணம் முடிவு பண்ணா அவங்களாம் வர ஆரம்பிச்சிருப்போம். எங்க இஸ்கான் டெம்பிள்ல நீங்க பாத்தீங்கன்னா எங்க கோவில் கட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் என்ன சொன்னாங்க, கிருஷ்ணர் வந்து வட இந்திய கடவுள், அது கிருஷ்ணர் வட இந்திய கடவுள்,
வட இந்தியக்காரவன் நாங்க வணங்க மாட்டோம். நாங்க வந்து முருக பக்தர்கள், மேல்மருவத்து பக்தர்கள் எல்லாம் வந்து கை தூக்குறாங்க. மகாபிரபு பார்த்து ஆட்டோமேட்டிக் கை தூக்கிட்டு மகாமந்திரத்தை அவளே படிக்கிறோம் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ அப்பேற்பட்டவனை கோயம்புத்தூர்ல உங்களுக்கு தெரியும், ஒரு பெரியவர் ஒருத்தர் வந்து பெரிய ஆன்மீக இயக்கத்தை பண்ணியிருக்காரு. அவரு என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஆனா சரியா புரியாம ஜனங்க இருக்காங்க. அந்த விஷயத்த வந்து அது பக்கத்துலயே நமக்கு ராதாகிருஷ்ண கோவில் கட்ட போறோம். அவெல்லாம் வந்து இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓ, சிவன் தான் யாரு. இப்ப நான் படிச்சு பாத்தீங்களா, அவர் தான் டாப் மோஸ்ட் வைஷ்ணவ, ஆராதனம் பரம் வைஷ்ணவா. அது போய் புரிஞ்சதுக்கோசரம் நம்ம கோவில் கட்டிட்டு இருக்கோம். இல்ல நம்மளுக்கு எல்லாம் பக்தர்களுக்கு கோவில் தேவையில்லை. இமாலயத்துல போய் உட்காந்து ஜெபம் பண்ணிருக்கலாம். ஒரு பொறுப்பா சொன்னா பிரமாதமான கோவில் கட்டினா எல்லா விதமான ஜனம் வர ஆரம்பிப்போம். வந்துச்சு ஏதாவது ஒரு இடத்துல கிருஷ்ணனோட பக்தி கிடைக்கும், பிரசாதம் மூலமா கிடைக்கும், உபன்யாசம் மூலமா கிடைக்கும், அந்த திவ்யமான அலங்காரத்தை பத்தி கிடைக்கும், பக்தரோட சாகசம் பத்தி கிடைக்கும். எப்பவும் இடத்துல ஏற்கனவே ஜனங்க ட்ரையல் பார்த்துட்டு இருக்கீங்க, ட்ரைலர் ஓடிட்டு இருக்கு கோயம்புத்தூர்ல. இப்போ பிலிம் ரிலீஸ் ஆச்சு, கேட்க அதெல்லாம் வந்து 100 நாள்லாம் கிடையாது, எட்டர்னல். That is my understanding of seeing the wonderful devotees. It's all possible because of the hard work done by one room Raja Street to 3-room Metropolitan Street, and now you come here, now you're going to Vamana Avatar Kal Painter. That is my humble request, and I seek all the devotees' blessings, but I also need blessings of all devotees so that we can also go forward in devotional service. Thank you very much. ரொம்ப நன்றி பிரபு, ரொம்ப ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. இணைந்து கொண்ட அத்துணை பக்தர்களுக்கும் நன்றி பாராட்டுகின்றோம். உயர் திரு சுமித்ர கிருஷ்ண பிரபு மிக அழகாக, கோர்வையாக, துல்லியமாக, நுணுக்கங்களுடன் நமக்கு ஸ்ரீல வியாசதேவனுடைய முக்கியத்துவம், பங்களிப்பு பற்றி எல்லாம் எடுத்து சொன்னார். கேட்டவர்கள் அவர் சொன்ன அந்த நல்கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு ஆர்வத்துடன் படித்து பகவான் கிருஷ்ணனுடைய காருண்யத்தை பெற வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். நாளைய தினம் இந்த சிறப்பு உபன்யாச தொகுப்புல தவத்திரு பக்தி வினோத் சுவாமி மகாராஜ் அவர்கள் ஸ்ரீல மாதவேந்திர பூரியை பற்றி பேசுகின்றார். இந்த உபன்யாசமானது மாலை 7 மணிக்கு தொடங்குகின்றது. அனைவரும் இதில் இணைந்து கொள்ள வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சின்ன விஷயம் ரொம்ப நல்லா செலக்ட் பண்ணிருக்காரு. ஒரு சன்னியாசியை வந்து சன்னியாசி பத்தி பேச சொல்லியிருக்காரு. அது உச்ச பிஷ்டி. நான் கிரகஸ்தா டிவோட்டியும் தெரியும், ஏன்னா வேத வேச கிரகஸ்தா தானே. ஸோ கிரகஸ்தா அப்படி நான் நினைக்கிறேன். அப்போ அப்படி நினைச்சிருப்பீங்க தெரியாது. அதோட சின்ன ஒரு ஸ்மால் அனௌன்ஸ்மெண்ட். இன்னும் புருஷோத்த மாசம் வந்து முடியறதுக்கு 1 வாரம் ஆகும். புருஷோத்த மாசம் 16 ரவுண்ட் சேன் பண்ணி எக்ஸ்ட்ரா ரவுண்ட் பண்ணிச்சேன். உங்க எக்ஸ்ட்ரா ரவுண்ட் எல்லாம் பண்ணி நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து கீர்த்தன் மினிஸ்ட்ரின்னு புதுசா லோக்நாத் மகாராஜ் ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்த வருஷம் வந்து பிரபுபாதோட 125வது தோன்றிய வருஷம் ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ண போறோம். அப்புறம் வந்து வேர்ல்டு ஹோலி நேமோட 25வது வருஷம் சில்வர் ஜூப்ளி. இப்பவே நீங்க எல்லாம் எக்ஸ்ட்ரா ரவுண்ட்ஸ் நோட் பண்ணிட்டே வாங்க. இன்னும் ஒரு இப்போ என்ன அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2 மாசம் 30 எக்ஸ்ட்ரா ரவுண்ட்ஸ் இதெல்லாம் நோட் பண்ணி எக்ஸ்ட்ரா ரவுண்ட்ஸ்லாம் நீங்க வந்து கொடுக்கலாம் அந்த பிரபுபாதுக்கு. கோயம்புத்தூர் இருக்கிற ஒரு 1000 பக்தர்கள் டெய்லி 16 ரவுண்ட் எக்ஸ்ட்ரா பண்ணா எவ்வளவு ஜாஸ்தியா எடுப்படுது. ப்ளீஸ் இந்த 16 ரவுண்ட் முடிக்காதீங்க, ஜாஸ்தி பண்ணி. நானா என்ன லோக்நாத் மகாராஜ் வந்து என்னை கட்டளை இட்டு இருக்காரு. அவர் பிரபுபா சீடர் என்னை வந்து ஒரு நேஷனல் கீர்த்தன் மினிஸ்ட்ரியோட கோஆர்டினேட்டர் ஆகிட்டார். 9 டீம் மெம்பரா இருக்கும். எங்க டீம் மெம்பருக்குலாம் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்களும் சொல்லிட்டே இருக்கணும்னு. நீங்களும் யாரை பார்த்தாலும் எக்ஸ்ட்ரா ரவுண்ட் பண்ண சொல்லுங்க. முதல்ல 16 ரவுண்ட் பண்ணிருங்க, அது முக்கியம். எக்ஸ்ட்ரா ரவுண்ட் பண்ணிச்சு உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்ட்ரா தான். நம்மளுக்கு குலோப் ஜாமுன் நீங்க கூட இன்னைக்கு நான் கோயம்புத்தூர் வந்தா நீங்க குலோப் ஜாமுன் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அங்க இருக்கு. ஆனா இப்ப இதுல போயிட்டு கொரோனா முடிச்சு நான் வரேன். அப்ப நான் குலோப் ஒண்ணு கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன், இன்னும் கிடைக்குமான்னு கேட்பேன் இல்லையா. அதே போய் 16 ரவுண்ட் முடிச்ச உடனே இன்னொரு 16 ரவுண்ட் பண்ணலாமா பிரபுன்னு கேட்பீங்க. பண்ணுங்க, அதோட முடிச்சுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. I will come tomorrow to listen to Maharaj Madhavendra Puris. Thank you. Please bro. Please convey my regards to Maharaj also. Kandipa bro. Maharaj is all my senior. He is my Sishya Guru tag. He is my senior. Because I know him from his. Thank you. திரு பக்தி வினோத் சுவாமி மகாராஜ் அவர்களுடைய நன்றியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் ப்ரோ. நீங்க வந்து பேசினதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வாஞ்சாகல்பத்ருபியா கிருபா சஞ்சவேவச पतितनां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. पुरुषोत्तमास की, वेदव्यास की, अनंत कोटि वैष्णववृंद की, कोयम्बतूर भक्त वृंद की जय. गौर प्रेमानंद हरि हरि बोल. हरि हरि. இணைந்த அத்துணை பக்தர்களுக்கும் நன்றி பாராட்டுகின்றோம். ஹரே கிருஷ்ணா.
सत्यवत्ते नमो नमः।
பாவம் இல்லையா? அப்படி பாவம் கிடையாது மாட்டேன். ஆனால் வந்து ரிசீவ் கொடுக்கலாம்.
evening. Thank you for joining together, all of you who are on YouTube, on Facebook, and other, areas on social media. Thank you for joining in here on this auspicious month of Purushottama Adhika Masa, where we are going to spend some time delving into the Bhagavad Gita. Today's Gita Wisdom selection is from chapter 4, and as usual, we will try to chant together. If you've got the Gita in front of you, reference in front of you, chapter 4, verse 10. Again, chapter 4, verse 10. As usual, I will chant twice on my own, and then the third time I'll chant one line and you'll repeat afterwards, that for 2 times. And then the fifth one will be we all chant together. The grand finale of our chanting will be we'll all chant in unison this wonderful shloka from the Bhagavad Gita. So here I go. Vitaraga bhaya krodha manmaya mamupashita hai bahavo jnana tapasa bhuta matbhavamagata hai. Vitaraga bhaya krodha manmaya mamupashita hai bahavo jnana tapasa bhuta matbhavamagata hai. So after me, one after another, after I chant each word, I chant each line. Vitaraga bhaya krodha. Vitaraga bhaya krodha. Together. Can't hear you. Once more. Vitaraga bhaya krodha. Vitaraga bhaya krodha. Manmaya mamupashita hai. Manmaya mamupashita hai. Bahavo jnana tapasa. Bahavo jnana tapasa. Matbhavamagata hai. Bhuta matbhavamagata hai. Vitaraga bhaya krodha. Vitaraga bhaya krodha. Manmaya mamupashita hai. Manmaya mamupashita hai. Bahavo jnana tapasa. Bahavo jnana tapasa. Matbhavamagata hai. Bhuta matbhavamagata hai. Okay, all of us together. 1, 2, 3. Vitaraga bhaya krodha. Manmaya mamupashita hai. Bahavo jnana tapasa. Matbhavamagata hai. Once more. 1, 2, 3. Vitaraga bhaya krodha. Manmaya mamupashita hai. Bahavo jnana tapasa. Bhuta matbhavamagata hai. Great, thank you. Reading, translation, and purport by His Divine Grace, A.C. Bhakti Vedanta Swami, Srila Prabhupada Ki. Okay? 1 minute. Oops. Yeah. Translation: being freed from attachment, fear, and anger, being fully absorbed in me, and taking refuge in me, many persons in the past became purified by knowledge of me, and thus they all attained transcendental love for me. Very, very important. So let's read that again. Repeat after me as I read, just like you did the shloka. 1, 2, 3. Being freed from attachment, Free from attachment, fear and anger,
fear and anger, being fully absorbed in me, being Fully fully absorbed absorbed in me, in me, and taking refuge in me. and and taking refuge in me. Many persons in the past many persons in the persons in past the past became purified by knowledge of me, became purified by purified knowledge from the of knowledge of me, and thus they all attained and thus they all attained all attained transcendental love for me. transcendental transcendental love for me. Okay, thank you. Purport. As described above, it is very difficult for a person who is too materially affected to understand the personal nature of the Supreme Absolute Truth. Generally, people who are attached to the bodily conception of life are so absorbed in materialism that it is almost impossible for them to understand how the Supreme can be a person. Such materialists cannot even imagine that there is a transcendental body which is imperishable, full of knowledge, and eternally blissful. In the materialistic concept, the body is perishable, full of ignorance, and completely miserable. Therefore, people in general keep the same bodily idea in mind when they are informed of the personal form of the Lord. For such materialistic men, the form of the gigantic material manifestation is supreme. Consequently, they consider the Supreme to be impersonal. And because they are too materially absorbed, the conception of retaining the personality after liberation from matter frightens them. When they are informed that spiritual life is also individual and personal, they become afraid of becoming persons again. And so they naturally prefer a kind of merging into the impersonal void. Generally, they compare the living entities to the bubbles of the ocean, which merge into the ocean. That is the highest perfection of spiritual existence attainable without individual personality. This is a kind of fearful stage of life, devoid of perfect knowledge of spiritual existence. Furthermore, there are many persons who cannot understand spiritual existence at all. Being embarrassed by so many theories and by contradictions of various types of philosophical speculation, they become disgusted or angry and foolishly conclude that there is no supreme cause and that everything is ultimately void. Such people are in a diseased condition of life. Some people are too materially attached and therefore do not give attention to spiritual life. Some of them want to merge into the supreme spiritual cause, and some of them disbelieve in everything. Being angry at all sorts of spiritual speculation out of hopelessness. This last class of men take to the shelter of some kind of intoxication, and their affective hallucinations are sometimes accepted as spiritual vision. One has to get rid of all these three stages of attachment to the material world: negligence of spiritual life, fear of a spiritual personal identity, and the conception of void that arises from frustration in life. To get free from these three stages of the material concept of life, one has to take complete shelter of the Lord, guided by the bona fide spiritual master, and follow the disciplines of and regulatory principles of devotional life. The last stage of the devotional life is called bhava, or transcendental love of Godhead. According to Bhakti Rasamrita Sindhu, the science of devotional service, Adhau Shraddha Tata Sadhu Sango Ata Bhajana Kriya Tato Anartha Nivriti Sya Tato Nishtha Ruchistata Ata Shaktis Tato Bhavas Tata Prema Abhyudanchati Sadhakanam Ayam Premnaha Pradhurbhave Bhavetrama. In the beginning, one must have a preliminary desire for self-realization. This will bring one to the stage of trying to associate with persons who are spiritually elevated. In the next stage, one becomes initiated by an elevated spiritual master, and under his instruction,
the neophyte devotee begins the process of devotional service. By execution of devotional service under the guidance of the spiritual master, one becomes free from all material attachment, attains steadiness and self-realization, and acquires a taste for hearing about the absolute personality of Godhead Sri Krishna. This taste leads one further toward to attachment for Krishna consciousness, which is matured in bhava, or the preliminary stage of transcendental love of God. Real love of God is called prema, the transcendental perfectional stage of life. In the prema stage, there is constant engagement in the transcendental loving service of the Lord. So by the slow process of devotional service under the guidance of the bona fide spiritual master, one can attain the highest stage, being freed from all material attachment, from the fearfulness of one's individual spiritual personality, and from the frustrations that result in void philosophy. Then one can ultimately attain to the abode of the Supreme Lord. Om Tat Sat. Om Jnana Timirandhasya Jnananjana Shalakaya Chakshurum Militam Yena Tasmai Shri Gurave Namaha. Nama Om Vishnu Padaya Krishna Prashtaya Bhutale Srimate Bhakti Vedanta Swaminiti Namane Namaste Saraswate Deve Gauravani Pracharini Nirvishesha Shunyavadi Paschatya Deshatarine Jaya Sri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Srivasadi Gaura Bhakta Vrinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Thank you very much for assembling here today. And this is a wonderful shloka for today. Vita Raga Bhaya Krodha Manmaya Mam Upashita Bahavo Jnana Tapasa Putam Madbhavam Agata. So, Raga means attachment. Bhaya means fear. Krodha means anger. Right? So these are Vita Raga Bhaya Krodha. These are being explained here. And Krishna is guaranteeing that in the past, many people have done this. Bahavo Jnana Tapasa Puta Madbhavam Agataha. And they have attained love for me. Right? So Krishna is saying, this is not something new. This is not a startup that I am explaining to you, and it has not been done before or something. This is a very old knowledge. He says earlier in the 4th chapter, Krishna says that Yoga Prokta Puranataha Bhaktosi me sakacheti evam Mayate Adhya Yoga Prokta Puratanaha. This is a very old science. And so many people have understood this science and achieved the success that comes out of following this. So it's not that you are the first person and it is a startup or something new and I'm trying it out with you, you're the guinea pig. No. It's been done before. It's eternal. It's absolute. It's truth. It's a reality. And everybody can do it. Vitaraga Bhayakrodha Manmaya. What is the condition? Vitaraga Bhayakrodha Manmaya Mam Upashitaha. Upashitaha. Ashitaha means taking shelter. Mam Upashitaha, take shelter of me. That is the way to become successful. It's not that you can on your own speculate and take shelter of your mind. Take shelter of your speculations. Take shelter of somebody else who is interpreting things in a strange way. Right? You can't take shelter of anything but taking shelter of Krishna's words as it is. And who will be able to explain this to you? Prabhupada is explaining the purport. Therefore, it's not so easy to just read the Gita and interpret it yourself and have your own idea and understanding. That's very popular. Everybody wants to write their own Gita. Means they want to speculate and write their own things. But if you're really interested in achieving the goal that Gita is pointing to, then
you must follow that simple procedure of accepting a bona fide spiritual master, a bona fide guru, coming in the proper school, coming in the proper parampara. Why? You need a school, you need a university, you need a college. And these colleges are not between four walls, which has proved to be a failure now anyway. It's not about limitations, boundaries. It's not about doing a business with education. It's about actually proving to the person, the proof of the pudding is in the eating. The person experiences self-realization. He can feel it just as much as he feels that he is existing by virtue of consciousness. He knows his presence. He knows his existential reality. He knows the pulse of it inside. I exist, like the famous René Descartes, rationalist. Cogito ergo sum. I think, therefore I am. He had some basic intelligence put into it. He said, you see, the only thing that's a constant and a reality is I, me. All right? Cogito, cognizance. I am alive and kicking, consciously existing, feeling, willing, thinking. All this is going on. Therefore, I am a constant reality that I know I exist. Right? So starting from there onwards, the person knows for sure that he can expand himself further. So don't think that this does not require a university and a science. There is a science. And it's explained in the end of the purport. Adau Shadda Tata Sadhu Sangha Adabhajana Kriya. What are the different landmarks as you progress that you will be able to see, experience, feel? So this is a process by which you can actually see, yes, I'm moving ahead. I can see it. You don't have to convince others, and you may not be able to convince others. But it is an experience that you will have. You'll be moved up. Right from Adau Shraddha. In the beginning, Adi. In the beginning, Adau. Shraddha means a little faith. You start with a little faith in the Bhagavad Gita. You start a little faith because you heard Maharaj speaking in the so-and-so 18 sessions and you feel that, wow, this is worth it. I got some faith in it. So if somebody Krishna sends to you and then implants faith. Faith is very, very central. And faith is very important for making a start. Not the faith in the way that people say today faith means is connected very much with religion. If you see the definition of religion in the dictionary, they will speak about a faith in a particular certain codes, certain, edicts, certain, something religious scripture or whatever. You have faith. They brought down faith to something very small because they say we are all faith-based organizations and we guys are reason-based, intellectual-based, questioning-based, like René Descartes. I have the power to actually think and therefore I must utilize it to understand. There is a limitation to how much you can think on your own because there is something called speculation that you'll go into and all speculations are not at all true. So therefore you must accept a person who knows, and that is mentioned by Krishna in the 4th chapter. Tadvidhi pranipatena pariprashnena sevaya upadekshyanti te jnanam jnaninas tattvadarshinaha. You must accept a person who's a tattvadarshi, who has seen the truth. Through the eyes of the Shastra. Shastra chakshu. Chakshu means eyes. Right? So you need that. And plus you need that simple little intelligence also. It's not a dumb thing that only consciousness and some guru will do. You have to exercise your intelligence. In other words, consciously, you will exercise all your faculties and examine it and understand it, perform, get the knowledge and then perform, apply it. And then at the end, you get the fruit of it. It's a process. It's called the process of knowledge. It works. It starts with a little faith and in the end, it gives you the highest benefit, prema, love of God. Love of God. So
It's, like I said, an experience from the beginning till the end. And you are guided both from inside, the Paramatma is guiding you, Krishna himself, and from outside, he has appeared again as the external spiritual master. One is called the Antaryami, who is inside you, super soul, which Krishna explains. I am inside everybody. Ishvara sarva bhutanam hrideshu arjuna tishtati. Sarvasya chaham hridi sannivishto mattaha smritirjnanam apohanam cha. So we put some faith in it. These are words, true. And we put some faith in it. And then our process starts. It's not that, others don't have faith. Even cogito ergo sum, I think I'm using you're putting faith in your own faculty. You're putting faith in your capacity to be able to think. And you're thinking that you'll be able to think about this amazing amount of information all by your own. No, you need aids. You need the scripture. You need the guru. You need practicing people. You need a whole college of people whom you can study with and see others doing it, believing in it, practicing it, and passing examinations in life by applying it. Therefore, you get confidence. And that adau shadda tata sadhu sangha means in the association of such people who are also practicing. So it's a college. It's an educational institution. Others are also practicing. Tatasa, ata bhajana kriya. Along with them, you perform the actual practicals of it. Anartha nivriti, and then you will see that it's happening to you. You're losing interest in certain materialistic things. You're developing spiritually. You're gaining knowledge. You're debating points. You're deliberating on points. And you're discussing it with others and their point of view. And gradually you're growing in your conviction. The faith has become a conviction, and the conviction has become something deeper. And it is helping you to get away from bad habits and wrong lifestyles. Anartha nivriti. Anartha nivriti. Nivriti means getting rid of. Artha means what is valuable to you. Anartha means not valuable to you. Actually not important to you. You're smoking, you're drinking, you're addiction to certain types of things are really anarthas. They're not needed, and you also know them, but you're helplessly, hardwired, addicted to them. So when you awaken your understanding and knowledge of how this is working, then you will see your habits can be fought off. Because you're fighting with the sword of knowledge. Chindanti kovidastasya kona kuryat kataratim. Chindanti, cutting. Kovidastasya. Kovida means intelligent person who has got knowledge, who has studied under Guru and has become capable of using that knowledge. And then he cuts all these habits, all these attachments with the sword of absolute knowledge. Only then you can do, not with ordinary knowledge. You cannot use material knowledge and try to cut your attachments. They only increase. So you can actually do that, and gradually you will see your faith has turned into a deep conviction, a deep belief, and it has become your worldview. It's become your view of yourself and also the worldview you have. And you see the world in a very different way. You see all spirit souls. You see all of them entangled in the material world like you. And then you can see the Supreme Lord, the liberating factor. And you can see how he is completely differentiated from all these things. Gradually, this is the meaning of a Tattvadarshi. Through knowledge, you can see. Shrutekshita pataha. Shruta means to hear. Ikshita means eyes. The path that we follow is we hear from bona fide gurus, teachers, and then we can see through what they put through our ears. Shruta. That's why the Vedic literature is called Shruti. Because this Shastra Chakshuhu means after hearing it comes and you can see the world through the eyes of the Shastra. Then you see very different. That's what Krishna is saying. This knowledge will help you see the world in the actual way, in the realistic way.
in the way it is. But if you don't take this knowledge, you'll be under illusion. You'll be seeing it in a particular way, illusioned by the three modes of nature. And that is not the way the reality is. The reality is not what you're seeing, you're perceiving. Your perceptions of the reality is what you take inside through your senses and the interpretation of your mind. So most of the time in this world, all of us are telling stories to ourselves through our mind under the force of material nature, based on what we see, what we hear, what we taste, what we observe. And so we get conditioned according to material nature, and our experience of the reality is really not there. So we perceive. So you can't understand the truth like that. So if you go and read Bhagavad Gita on your own, it's quite possible you'll click some of those things. But after some time, you'll start perceiving things on your own, speculating, and you get cheated. And then you'll arrive at some other conclusion. Okay? So that you have to be careful. All these things can be checked. So Vitaraga Bhaya Krodha, Manmaya Mam Upashitaha. These are three types of material conditionings, attachments. What is that? One is negligence of spiritual life. If you don't gather this knowledge from a guru, then you will, once upon a time I knew something, I was a little religious and I heard about it, etc., etc. But as I'm, very much involved in matter and materialistic thought, and I am, working as a scientist or whatever, and I'm so much involved in this thing, I don't think these things figure in my reality. In fact, they're not at all real because they don't subject themselves to my scrutiny, my observance. Unless in the material world, matter is studied by controlling it. When it comes under my control only, I can study it. I have to put it in a laboratory. I have to subject it to pressure, volume, temperatures, this, that, or conditions, and react it with some other element or some other chemical. And I have to study so many. I keep it under control and I study it and see how they behave. And then I can predict what I can do with it. And then I can tweak it. I can twiddle with it. And I can see the structure. I can change this. I have to control it. Then only I can study it. And then only I can gain knowledge of it. So that's the process mostly. But if I can't control something and bring it under my subservience, it's difficult for me to study it. It's difficult for me to get knowledge of it. So the conditioning we have is it has to come control, then I can study, research it, and then I can get knowledge of it. But something that is not coming under my control, how can I study it? It's not in my purview. It's not within the jurisdiction of my knowledgeable process. So there are some things that don't come under the purview of your materialistic mind, your intelligence, everything. They are beyond. So that you reject as being nothing to do with reality. So you live in your own bubble of a reality created by your own illusion. And you think everything is right. Then you neglect everything to do with the reality of spiritual life. Too absorbed in matter, too absorbed in materialistic thought, to even change a little bit of the paradigm. So negligence of spiritual life. I don't care. I mean, I don't know about it. I'm not bothered with it. I don't think it really figures in my life. I don't need it. Totally neglected, right? Vita means attachment. I mean, Vita means free. Raga means attachment. So because of excessive attachment to material and matter stuff, you don't care about this. But one day you will die. You don't exist anymore. Your material body will go. All the material possessions you've got will go. Your name, fame, and glory will go. All your different attachments you have material also will go. Everything will go. So raga. Then there is bhaya. Bhaya means I am suffering because of this form of mine. This individuality which I have accepted to be the body wrongly. But since my body gives me sickness, trouble of various, it grows old, it gets afflicted by sickness, birth, death, disease, all these things are painful on the body, right? So I am afraid that in my liberated state,
this thing called liberation, I will have a body, which means I have to suffer again like this. So no body at all. No body. Please. I want a situation where there is no body. Impersonal. Right? That's the type of thing that would be good, because in this lifetime, this body is giving me a lot of difficulty. This individuality I'm suffering from. This personality I'm suffering from. Right? All these fears based on material experience make you feel that you should kill your personality. Only then you will be free and happy. But how do you kill that personality? Because you think that this personality is this body and this so-called character and swabhava that you have gained under the influence of material modes is the you. No, but when that dies, you continue to live. You're not the body, you're spirit in nature, and your spiritual nature and the individuality continues. Right? So you'll be in for a very big surprise when you die, that only your body dies. You don't die. Like he said, Karjito Argosum, I continue to consciously exist as an individual spirit soul. You continue to exist. Right? So Prabhupada is very brilliantly defeating that argument here. Then anger, krodha. Frustration of not being able to enjoy what I want to enjoy. Right? You become anger. That is mentioned in another shloka also. Dhyayato vishayan pumsaha sangasteshu pajayate sangat sanjayate kamaha kamakrodo vijayate krodha. Desire precedes anger. And that dissatisfied desire, unsatisfied desire is the root cause of anger. And desire is from contact with material forms and objects that are meant for enjoyment of the senses. When you want something and you're not able to get it, then you'll end up getting angry. And because of that anger, and then you'll end up getting disappointed, and then you become angry. And that anger leads to so much of frustration because you're not able to get what you want. And what will you do? You'll maybe go to a temple and pray for it. You may go to astrology and say what parihara I should do. You should go and try to influential people and try to get something, but nobody is able to help you because it's not written in your karma. Then you become very frustrated. Then you adopt another type of a philosophy. Then you adopt some other type of things that's mentioned here we saw. See, being embarrassed by so many theories and by contradictions of various types of philosophical speculation, they become disgusted or angry and foolishly conclude that there is no supreme cause and that everything is ultimately void. Such people are in a diseased condition of life. Some people are too materially attached and therefore do not give attention to spiritual life. Some of them want to merge into the supreme spiritual cause, and some of them disbelieve in everything, being angry at all sorts of spiritual speculation out of hopelessness. This last class of men take to the shelter of some kind of intoxication, and their effective hallucinations are sometimes accepted as spiritual vision. Frustration, complete frustration. You jump into intoxication, jump into something. So all these are happening around us. You can see these characters around us. And it's already described in the Bhagavad Gita. Vitaraga bhayakroda manmaya upashita. Giving up this, taking shelter of Krishna. If you simply recognize these things, take shelter of Krishna, then you will see that Bahavo Jnana Tapasa, just like in the past, many people have this, you will also be able to achieve it. So that's why there are stories in the Bhagavatam, in the Puranas, in the Itihasas, about great personalities who achieved this wonderfully. And there are beautiful stories. They went through this process of Ado Shadda Tata Sadhu Sangata Bhajana Kriya, Anartha Nivriti Syat, got purified and achieved shelter of the Lord. So this is a process. This is an education. This is the way to do it. It's a science. It works. It's a science and it works. Just that you have to be a little patient. Get the right person to tutor and mentor and counsel you, guru.
and follow it carefully. That's like we have in this world, if you want to become a doctor, there is a whole system. You get educated. You go admit yourself in the university. You go through the learning, the process, the knowledge. You clarify, you ask questions, you write exams, you do practicals, you do all sorts of things. And then finally, the university gives you, okay, now you're fit to be a doctor. Now you can start practicing. In the same way, Krishna is giving us this process, this whole system. And if we go through it, in the end, you will achieve the ultimate goal of life. And what is that goal of life? Sachit Ananda. The opposite of Sachit Ananda is, the meaning of Sachit Ananda is eternity, knowledge, and bliss. That's what we are made of. We are eternal. We are full of knowledge. And we are very happy. That's our original position. But now, Asat, Achit, Nirananda. You are in a Asat situation because you've accepted this body as a reality. In front of you, it crumbles, becomes obsolete. You can watch other people losing their body, obsolescence taking over, right? And you sometimes are afraid, and then you quickly forget it, and then you think everything will be all right. Like an ostrich putting its head inside the mud, inside the sand. You think that just by shutting your eyes off, things are not going to happen. No, it's going to happen. You're going to die, right? So investment in this body makes life asat, unreal, because this body is not permanent. Asat, achit. Achit means because you're invested in knowledge of matter only, dead matter. Your knowledge is not material knowledge, really knowledge. It's knowledge of one sort, Jada Vidya. The Upanishad calls it avidya. Vidyamscha avidyamscha yastat vedo vayugum saha. He says, the Upanishad says, the Upanishad says that in material life, you have to know both sides of knowledge. You have to know this knowledge of matter and where it will take you, and you have to know this real vidya. The Upanishad calls knowledge of matter avidya, nescience. But real knowledge is knowledge of the spirit. Who are you? Who is the supreme spirit? What's the connection? Because matter is temporary. But we spend all of time existing and studying and living in the matter world, studying matter, making money out of matter, exploiting matter, and we think, but we are being waylaid off the track. That's why is not. Chit means you become dull, morose, complete. And the two things, Asat and Achit, you'll land up becoming unhappy because you're invested, although your spirit soul, you're invested in the unreal and the temporary in matter. So the backlash of that is you become morose, you become dissatisfied, you become frustrated, you become so many things because you're a vibrant spirit soul with Satchitananda Vigraha, the opposite of what you're doing. So you will be very, very depressed. And there is no doubt when the World Health Organization is saying depression is a disease and it has increased so much, it's because of lack of spirituality. It's because of lack of understanding who you are, who God is, what this world is, what's the interconnections, and what I should do and what I should not do. Because of these things, you become completely occupied, right? So this shloka tells us there is proof that in the past people have done this and got out of it. And got out of it, right? So you must also do that. So you will see in the Bhagavatam wonderful stories of such personalities. Personalities who totally changed, who have been horrible in the past and changed to become wonderful personalities. In this day and age, Bhaktivedanta Swami Prabhupada has cured so many people by this science. They're having horrible habits and worse parts of the world
which is never exposed to this science. And he gave them this science, gave them this practice, encouraged them, and guided them to actually transform totally. And in history also, you have people who are, although they are born in good situations, have lost that opportunity also. You see, Puranas describe how Varaha lifted the earth from the Garbhodaka ocean because Hiranyaksha dropped it inside. He was a massive demon. And then the Lord took the form of Varaha and went inside the waters and brought it back. And at that time, Bhumi and Varaha had association, and from that association was born the great Bhauma. Bhauma means earth, Bhumi. But he became Asura. Although he is born to the Lord himself through Bhumi, he, by the association of Bana, was another great devotee of Lord Shiva, right? He became totally corrupted and spoiled himself. He became an Asura. Of course, he was killed by Krishna himself. That's why we, celebrate Diwali. So you can get spoiled by bad association, right? Similarly, you can get completely purified by good association. That's why we are seeking good association. Ado Sangha, Ado Shadda Tata Sadhu Sangha. We must take the association. Smagamam, Kuru Punyam Ahoratram, Smaranityam Anityatam. Chanakya Pandit said, please give up the association of people who are not helping you to spiritually upsell. Durjana Samsargam. Give it up. Bhaja Sadhu Samagamam. Celebrate the association of sadhus who can actually teach you spiritual life, teach you Bhagavad Gita, teach you Bhagavatam, teach you how to practice it, and gradually develop your faith in Krishna, and then totally free you from this, right? So that's a warning. We must try as much as possible to associate with such personalities. And in history, you will find that because of good association, so many people, Putam Madbhagam Agataha. Association is very important. Getting the right person to guide you and associating with similar persons. That's why I said that this is a university. This is a college. Bhaktivedanta Swami Prabhupada started the International Society for Krishna Consciousness. And that is a university in itself. It's a whole college in itself. If you analyze it very carefully, because the essence is education. The essence is knowledge of the reality, knowledge of the absolute. It's so exciting journey in terms of understanding what is real, who am I, the philosophy of it. You're not forced into anything. You can gradually learn, get convinced. There is no forcing anybody. So it's exciting journey, a self-discovery. You can go through that, and it is very practical. And Krishna is moving you step by step. Krishna is never forcing it. You'll be finished. Not like that. So gradually moving ahead and getting to know the reality is prescribed here. And Krishna is willing to stand by, educate you. He has got his agencies, his agents. And if you enroll and take admission into that. So I call International Society for Krishna Consciousness is not just an ashram, it's not just a temple, it's not just, it's a whole community of people who are very interested in learning and educating themselves in the real facts of life, those things which are not taught in the outside world. And here admission, you don't need to be highly qualified. There's no IQ test they'll do on you. It's just that you're interested is the greatest qualification. And every human being is very interested. This education is open to everybody. It's free. So Prabhupada started this institution, and you won't be checked for your IQ and all that. Our whole guarantee is that your IQ will gradually increase by coming inside and associating and learning. We believe in your potential to learn this. So it's a given. We don't have to measure your IQ.
because we are awakening spiritual knowledge, which you definitely have. Hidden material knowledge you may not have according to your karma. But that doesn't matter at all. Your desire to discover yourself is the qualification. No fee. No fee actually. No admission fee, no tuition fee. You just upashita hai, Krishna is saying. Surrender yourself to the rules and the regulations and the instructions. Be willing. That is greater fee that you have to pay. It's easy to take out of pocket money or I can give. That's very easy. But if you actually want the fruit, you must be able to surrender. Surrender means all your, what do you call it, amazing, grandiose plans that you have about how you'll become successful in the world, materially, etc. Mostly you'll have to set that aside. Right? You have to actually be fully dedicated, interested in really understanding. Then you will see the journey will be wonderful. It's not at all like the universities and the education institutions that we know. This is real education. So Krishna is not about material. The gurus are not asking you anything material. In fact, they're asking you something much, much more. They're asking you to surrender. Because Krishna says, Man mana bhava madbhakti mam namaskuru. And before that, he's saying, Sarva dharman parityajya mamekam sharanam vraja. If you surrender to me, I will give it to you. So the process is surrender. The fee is surrender. And the commodity you get will make you the richest person in existence. And don't worry about others who may also be as rich as you. Doesn't matter. There is enough rich people can be accommodated in this domain. Everybody can be individually rich in bhakti and still can perform wonderfully. So the Bhagavatam illustrates so many such stories of success, right? So today, let's take this to heart that number one, this is a perfect science. This is real education. Let's get rid of these three types of diseases, that is negligence of spiritual life, fear of our personal identity, frustration and anger not achieved. These three things overwhelm you. Let's get rid of that somehow by better association. In this way, embark on education, the real education of who are you, who is God, and what is the relationship with you. And that will become a reality. It's not that you just do your exam and write a PhD and keep quiet. It becomes a reality. It becomes a way of life, it becomes an experience, and you can enter into it. Given by Krishna. Om Tat Sat. Srila Prabhupada Ki Jai. Any questions or comments? We'll be very happy to answer. Hare Krishna Maharaj, when a person is out of body after death, will you realize that he is not the body and he is the spirit soul? Not necessarily. He's out of the body doesn't mean he's out of the subtle body. He may be out of the gross body, and the subtle body still carries all these vasanas and desires and plans and everything. So it's mentioned that he will go into another gross body because he's still not purified himself. So Krishna is saying, Vita raga bhaya krodha manmaya mam upashita. Vita means giving up, being freed from, right? So becoming freed from that is when you can be totally free to realize that you're spirit soul. These subtle things hold you together. Cutting that off is what Krishna is talking about. Okay, right. Some thoughts? Oh, okay. Anything else? No. Right. Anybody else has a question or a hand raised here? By some chance, am I not seeing it? Just one text message. Fine. Thank you. Just Hare one text Krishna. message. Have a great day.
Hare Krishna, there are a couple of messages which have not been seen by Maharaj. We'll put it up to him for answering and then we will write back to you. Thank you for joining us. Looking forward to meeting you next week for your weekly Gita Wisdom. Thank you very much. Thank you.